ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட்டர். ஓகேவா? இது நேம் வந்துட்டு அடிக்ஷன் வித் மை ட்ரீம் பாய். எப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூலில் காமிச்சிருக்காங்க. ஒரு பாப்பா நின்றுருக்கான். இந்த பக்கம் ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜோ நகர் ஸ்கூல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணுவேன், மீட்டிங் வரட்டு போயிட்டே இருந்தேன்னு மறந்துட்டேன். எப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரீடாக வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பாப்பா மட்டும் தனியாக நின்றுருக்கா. ஸ்கூலில் 6 இயர் ஆகும் அந்த பாப்பாவுக்கு. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க, அதாவது ஸ்கூலோட செக்யூரிட்டி கேட்குறாங்க. ஜோனா பாப்பா சொல்கிறாங்க, சொல்லுங்க அங்கே சொல்லி என்னம்மா எப்போவும் உங்கள் அம்மா டைமுக்கு வந்துடுவாங்க, உங்கள் அப்பா டைமுக்கு வருவாங்க, இப்போ என்ன வர சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாவில் வர முடியாது, அப்பா தான் வர நிற்க சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே போயிட்டாங்க ஸ்கூலில் விட்டு. இந்த பாப்பா மட்டும் நின்றுருக்கா. என்னாச்சும் டேடாக்கு ஒரு மீட்டிங்கில் மறந்துட்டு அப்படி தான் இருக்கும் போல். அது பார்த்துருக்காங்க, அம்மா டைமுக்கு வந்துடுவாங்க, டேடாவும் டைமுக்கு வருதா, என்ன பண்ணுறது, மீட்டிங் ஒர்க் இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா அப்படியே அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நின்றுருக்கா. இப்போ ஃபைனலாக அந்த பிளேஸ்க்கு ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. கார் விட்டு பர்சன் இறங்கி ஓடி வராங்க. அவள் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாப்பா வந்துட்டு இருக்கா. டக்குன்னு வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணுறா. டேடா டேக் இட் அப்படி சொல்கிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க, ஃபஸ்ட் தண்ணி குடிக்கலடா சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஜம்கூட ஓகேவா, ஜம்கூட கூட தான் ஜோனா. இப்போ ஜம்கூடா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டடா இப்போ ஸ்லோவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் குடிக்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே டாடா, எதுக்கு இத்தனை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காய்ச்சி கொடுத்து ஜம்கூடி ஃபஸ்ட்டு பயப்படுற. என்னாச்சு டாடா, ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணீங்களோ சொல்கிறாங்க. நீங்கள் ஏசி கூட ஆன் பண்ணிட்டு வரலையா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கார் எடுக்கும்போது ஏசி கூட ஆன் பண்ணிட்டு மாட்டார், அப்படியே வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜம்மு சொல்கிறாங்க, இல்லைடா மீட்டிங் வந்து போயிருந்துச்சா, நான் வந்து எப்படி பண்ணலான்னு நினச்சேன், கொஞ்சம் அப்படியே அது இருக்கிற எக்ஸ்பிளோட சுச்சுவேஷன்டா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேபி சொல்கிறா. இல்லைடா ஐம் சாரிடா, நான் நிற்க வச்சுட்டேனா அப்படி கேட்குறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் தனியாக இருக்கா கேட்குறாங்க. ஓகேடா பரவாயில்ல, செக்யூரிட்டி அங்கே இருக்காங்களா சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரிடா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு பிக் பண்ணுறாங்க. பார்த்தா வீடியோ கால் தான். எனக்கு அந்த பக்கத்தில் ஒரு பர்சன் மியூட், அதனால் வந்து வீடியோ காலில் தான் பேச முடியும். இப்போ அவங்க பிக் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜங்கு பார்க்குறாங்க. வச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா நான் பாப்பா வீட்டு கூட்டிட்டு வரல அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஐம் சாரிடா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. மறந்துட்டீங்களா அப்படி சொல்கிற மாதிரி கேட்குறாங்க கோவமா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாடா சாரிடா, நான் மறந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படா ஜோனா தனியாக நின்றுதா ஸ்கூலில் அப்படி கேட்குறாங்க. ஆமாடா ஐம் சாரிடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு டேடா ஃபோன் கொடுங்க சொல்லிட்டு வாங்கி மம்மா சொல்கிறாங்க. ஜோனா சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட ஃபேஸில் அவ்வளோ ஒரேடாக தெரியுது. இப்போ நம்ம ஜோனா பார்க்குற மம்மாங்க பாருங்க, டேடா திட்டாதீங்கம்மா பாவம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஓகே மாமா, ஓகே நான் கொஞ்சம் நேரம் தான் நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் தனியாக நின்றுருக்கியா சொல்கிறாங்க. ஓகே மாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா டேடா வந்துட்டாரு, நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறோம், ஓகே வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு டேடா ஃபோன் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன 10 மினிட்ஸில் பாப்பா வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கோவப்படணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜம் கொடுத்துட்டு ஜோனாவா சொல்லிட்டு டக்குன்னு காரில் உட்காரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜோனை பார்க்குற டேடா சொல்கிறாங்க. நான் மட்டும் ஒன்று கேட்க டேடா சொல்கிறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் அவங்கள பார்த்தாலும் அப்படி பயப்படுறாங்க தெரியுமா. ஈவன் நம்ம கிராண்ட் கூட உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க பயப்படுவாங்க. எனக்கு நீங்கள் யாருக்கும் அடங்க மாட்டீங்க, ஒரு காலத்தில் யாரையும் அடங்க மாட்டீங்க, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கூட மாறிட்டீங்க, யாராலையும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி டேடா, நானும் பார்க்குறேன் மற்றவங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்க, ஆனால் அம்மா கிட்ட மட்டும் நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, என்ன ரீசன் சொல்கிறாங்க. அம்மா நமக்கு அவ்வளோ பயமா அப்படி சொல்லி பேபி கேட்குறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கு பேர் பயம் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. அது லவ் சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. ஆமாம், அது லவ் பண்ணுற ரெஸ்பெக்ட் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படி சொல்லி பொண்ணு கேட்டிருக்கா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா மேலே நான் உயிரை வச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா, அம்மா தான் உங்களோட உயிர் எனக்கு தெரியும், உங்களுக்கு அம்மாவை அவ்வளோ பிடிக்க சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருக்கிறதுக்கும் அம்மாட்ட இருக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஏன் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குறா. எனக்கு அம்மா நான் அவ்வளோ பிடிக்கும், லவ் எவ்ரிதிங் உங்கள் அம்மா தான் எனக்கு, ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் ஸ்டார்டிங்கில் பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்களாடா, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நிஜமாக அம்மாவுக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. தடாங்க பாருங்கள், என்ன எனக்கு தெரியும், நம்ம ஒரு ஏஞ்சி சொல்லிட்டானா அவங்ககிட்ட என்னால் கேட்க முடியாது, எனக்கு நீங்கள் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா ஒரு மியூட் செகண்ட், அவங்கள்ட்ட அவ்வளோ லாங் ஸ்டோரியில் எல்லாம் மியூட் லாங்குவேஜஸ் அவங்க சொல்ல முடியாது, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா டேடா, நான் என்னோட அம்மாவோட எங்கள் அப்பாவோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூட ரொம்ப ஆசை கேட்குறா. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லாமல் வேற யார்ட்ட சொல்ல போகிறேன். ஜம்க்கு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க டேடா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, சம்டைம்ஸ் நீங்கள் அம்மா பார்த்து பயப்படுறீங்க, ஆனால் சேம் டைம் அம்மா ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, எனக்கு புரியல டேடா சொல்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே இருக்கும், அவன் இப்படி நக்கா சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட், அவன் மாதிரி ஒரு பர்சனை பார்த்துல சொல்கிறேன், எனக்கு அவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததும் இல்லை, அவனை மாதிரி ஒரு பர்சனில் வந்து வளர்ற இல்லவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறேன். அப்படியேடா ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பேபி கேட்குறான். ஜங்குமே சரி ஓகே இங்கே வீட்டுக்கு போகிறீங்க அப்படி நான் சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டார்டிங் ஸ்பீடாக சொல்லுங்கள் அப்படி சொல்லி பேபி சொல்கிறா. இப்போ ஜங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் போகிறேன்டா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அப்படியே கையில் அப்படியே விட்டு பறந்துருவாங்க போல இருந்திருக்கா, தலை இடிக்கவே இல்லை, அவங்க கால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் பார்த்துருங்க, அப்படியே காய் எப்படி சொல்கிறாங்க. என்னென்ன நடக்குதுங்க சொல்கிறேன், என்ன நடக்குது கேட்குறாங்க. நேற்று ஒரு ஜெக்கி என்ன சொன்னால், நான் ட்ரீம் ஒரு பையனை பார்க்குறேன், அந்த பையன் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவனை தாண்டி வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் அவனும் தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம கூட டேஸ்ட் பண்ணுமே அப்படி பையனை அந்த படம் இல்லைன்னு
அப்படி சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அப்படிலாம் இருந்துட்டு இன்றைக்கான சடனாக வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாம், நேற்று வரைக்கும் ட்ரீம் பாய்னு சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கி பார்த்தா ட்ரீம் பாய் விட்டு வயனோட தம்பி மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அவன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராவது ஜாக்சன் தான் கேட்குறாங்க. காய்கிட்ட மெக்கு பார்க்குறாங்க. ஆமாம், அது இப்படி நேற்று வரைக்கும் ட்ரீம் பாய்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சடனாக மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போவும் அவன் ட்ரீம் பாய் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போவும் ட்ரீம் பாய் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு வயனோட தம்பி எப்படி அவனுக்கு ட்ரீம் பாய் ஆக முடியும்? அது மட்டும் இல்லாமல் வயனோட தம்பி ஃபாரின்ல இருந்து கிளம்பிக்கு தெரியாது. வயனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. வயனோட பேரண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க தெரியும், ஆனால் அவனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவன் ஃபாரின்ல இருக்க நம்பிக்கை தெரியாமல் போயிடுச்சு. அந்த பையன் இப்போ தான் வந்திருக்கான். அதுவும் அந்த பையன் தான் ஜங்க் மேரேஜ் பண்ணிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியலடா நீ சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் மிகவும் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்கண்டே அவன் ட்ரீமில் ஒரு பையனை பார்ப்பான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பையன் தான் வயனோட தம்பியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாண்டா, அந்த பையன் தான் வயனோட தம்பி சொல்கிறாங்க. அது எப்படா? இங்கே பாரு, வயனோட தம்பி ரொம்ப அழகாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதனாலே வந்துட்டு அவன் ட்ரீம் பையன் சொல்லி போய் சொல்லிட்டான். நான் அப்படி கேட்குறாங்க. டே அப்படி இல்லைடா அப்புறம் சொல்கிறேன். நானும் டேவ் அப்படி தான் நினச்சவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், ஆக்சுவலாக ஆண்டி வந்து ஃபோட்டோ காமிச்சாங்க. அதுவும் நம்ம ஜங்க் கூட ஃபோட்டோ பார்க்க சொல்லியிருக்காங்க. வந்து பார்க்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. இல்லை வயனோட தம்பி ஒரே பாரு சொல்லவும் சரி வயனோட தம்பி தானே பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஜங்க் வாங்கியிருக்கான். அப்புறம் சொல்கிறாங்க பார்த்துட்டு ஷாக்கு. அவன் யார் ட்ரீமில் பார்த்துட்டு இருக்கானோ இப்படியே அந்த பையன் சொல்கிறாங்க. என்ன டே காய் நீ உண்மை சொல்கிறேன், நான் என்ன போய் சொல்ல போகிறேன், அவன் தாண்டா அவன் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தப்போ அவங்க ஷாக்கிங்காக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க இது வந்து வயனோட தம்பி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருப்பான், ஆனால் மியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மியூட்டுன்னு சொல்லும்போது ஜங்க் கொடுத்து அதெல்லாம் மியூட்டுன்ற ஒரு விஷயமே தெரியல அவனுக்கு. அப்படி ஒரு ஹாப்பினஸ். நான் கூட என்ன சொன்னேன்னா அந்த மாதிரி வயனோட தம்பி மேட்ச் பண்ணி கொடுத்து நாங்கள் கூட சொன்னேன். எதுக்கு நான் ட்ரீம் பாய் விட்டுல இவன் தான் ட்ரீம் பாய் சொன்னேன். நம்ப இல்லான்னு கட்டையே சொன்னாங்க. நீ வயனோட தம்பி ரொம்ப அழகாக இருக்கான்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லு சரியா, எதுக்கு ட்ரீம் பாய்னு போய் சொல்கிறேன் நான் கேட்டேன். அப்போ தான் கூட்டிகிட்டு போனேன். என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எங்கள் 2 பேர் கூட்டிட்டு போவான் பெட்ரூம் கூட்டிகிட்டு போனான். அங்கே அவன் எந்த ஒரு டிராயிங் பிக்சர் எந்த ஒரு பர்சனை அவன் ட்ரீமில் பார்த்து டிராயிங் பண்ணி வச்சிருக்கானோ அந்த பர்சன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க. பட் அங்கே மிகவும் ஜாக்சன் ஷாக்கிங்காக இருக்குதே. உண்மையாக சொல்லிட்டு உண்மையாடா எந்த ஒரு பர்சன் அவன் பார்த்து ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கானோ, எந்த ஒரு பர்சன் கூட ட்ரீமில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானோ அவன் தானே அந்த பையன் சொல்கிறாங்க. அது எப்படி அவன் தம்பி அப்படியே ஸ்வான் இருக்கான், யூஎஸ்ல தான் இருந்திருக்கான். இவன் ட்ரீமில் அவன் எப்படி தான் சொல்கிறாங்க. அதே எனக்கு தெரியலடா, அது எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ஃபேட்டு படி அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இவன் ஸ்டில் வயனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் எனக்கு தெரியாது. நம்ம ஜங்க் ஒரு ட்ரீம் இருந்துச்சு நம்மளுக்கு கூட தான் தெரியும். ஏன்னா அவன் அவகிட்ட சொன்னது இல்லையா. ஆனால் நானும் டேபிள் ஃபோட்டோ பார்க்குறப்ப ஷாக் ஆகிட்டு வந்துருமா. சரி எனக்கு ஆமாம் ஷாக் ஆகிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு சொல்கிறாங்க சந்தோஷத்தில் பறந்து விட்டான். சரி அப்படி தான் சாரோட காலை தாடி நிற்க மாட்டேது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கே அப்படி சந்தோஷமா இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க அவன் மியூட்டு தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாடா சொல்கிறாங்க. நீ பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் இப்போ வருவா நீ பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்த்துட்டே உண்மையாகவும் ட்ரீமில் பார்த்தவன் வயனோட தம்பியோட ஆமாடா வயனோட தம்பி தானே அவன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயில் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. பாயிண்ட் பார்க்குற டே சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. உன்னோட டே சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட இதெல்லாம் ஹைட் பண்ணுறியா சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை அவன் தம்பிக்கு அவன் நானே கேட்கணும்னு நினச்சிட்டாங்க. என் தம்பிக்கு அதான் என்னுடைய ஜங்குக்கான அவன் சொல்கிறாங்க. அவனுக்கு யாரும் ஒரு சத்து பிடிக்காது. நம்ம காலேஜில் எவ்வளோ கன்ஃபர்ஸ் பண்ணாங்களே. இப்போ யாருக்கிட்டையுமே வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த மாதிரி இப்படிக்கா டேட் பண்ண லவ் பண்ணலாம் அக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. இது மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ தனியாக சிரிச்சிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே நினைக்கிறாங்க. ஆமாம் தனி ஒரு உலகத்தை சிரிச்சிட்டு இருப்பான். கேட்டாக்கா ட்ரீமில் அவன் ட்ரீம் பாய் ஃப்ரெண்டை பார்த்து தான் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான் சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தனியாக சிரிக்க மாட்டான். ட்ரீமில் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் பல காமிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மோயின் பார்க்குறது என்ன நினைக்கிறது சொல்கிறாங்க. அது ஒன்றும் பையன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தம்பி பார்த்துலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. என் தம்பியோட பார்த்து பண்ணடா சொல்கிறாங்க. எனக்கா சொல்கிறாங்க. பாரு உனக்கு தெரியும் அவன் யாருக்கும் அடங்க மாட்டான், யாருக்கும் பட்சம் ஆக மாட்டான், கண்டிப்பாக ஜிம்முக்கு வணங்கி போவோம் சொல்கிறாங்க. அது எப்போ ராசி கேட்குறா உனக்கு தெரியாது சரி போகும் நீயே பார்ப்ப அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. வாங்கி பார்க்குற என்னமோ அப்படி சொல்லிட்டு அவளும் விட்டுறான். என் தம்பி ஹாஃப் தான் போதும் அப்படி சொல்லிட்டு சரி நீயே வந்துட்டு யாரையும் சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி யாருக்கிட்டையும் உனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்ல சொல்கிறாங்க. இல்லட்டி நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேறு ஒரு ஸ்கூல் தான் படித்தேன் சொல்கிறாங்க. அவன் 9th உங்கள் ஸ்கூல் வந்து சொல்கிறேன். ஆமாம் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் மூட்டை தான் சொன்னான் அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போ வந்துட்டு அவன் எடுத்து நார்மலாக அப்படியே சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் எல்லாருக்கிட்டும் பிகையில் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல எனக்கு பிலீவ் பண்ணாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு மூட்டு தம்பி இருக்கானாமே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எப்படி பேசுவா அதுக்கு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல பிலீவ் பண்ணாங்க. சொல்லி ரொம்ப ஹார்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறம் என் தம்பியை பற்றி நான் சொல்கிறதுக்கு கஷ்டமாச்சு. எனக்கு அப்படி கூட யாரும் என் தம்பி ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நிறைய சொல்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு வாங்கி சொல்லியிருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. ஆனால் என் தம்பி அதுக்கு டிசவன் பர்சன் தெரியுமா சொல்கிறாங்க. பாரு ஏதோ விஷயமா மியூட்லாம் ஒரு குறையே இல்லடி அப்படி சொல்லி வாங்கி டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா நீங்கள் யாரும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறம் சொல்ல நான் நம்பிக்கை வர யார் மேலே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என் எனக்கு தம்பி கண்டிப்பாக பெருசாக நான் சொல்கிறது இல்லை. ஆனால் நான் டெய்லி என் தம்பிட்டு பேசுவேன். நான் எங்களுக்குள்ள மாண்டிங் இருக்குது இப்போ நிறைய இருக்குது. இப்போ அப்படி கூட என் தம்பி என்னோட தம்பி யார் முடிவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்லாமல் விட்டேன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு யாரும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் டே சால்வ் பண்ணுறேன். ஏன்டி நம்ம ஜங்கோட பார்த்து பண்ணேன்னு சொல்லிட்டாலும் பார்த்து பண்ணி வேணா பாரு ஜங்க் கண்டிப்பாக இது வரைக்கும் யாருக்கும் பயந்ததில்லை சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஸருக்கு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் பயந்ததில்லை. ஆனால் முதல் தடவை
நீ பார்க்க போற, கண்டிப்பா அவன் ஜிம்முக்கு எப்படி பயந்து போறான்றத பாரு சொல்றாங்க. ஏன்னாக்கா டேக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜிம் பாயை மட்டும் பார்க்கல, அவருக்கு எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு மேலே சொல்லிட்டு ஒன் சைடு அவர் லவ் பண்ணிருக்காரு. அடிக்ஷனை தாண்டி ஒரு லவ் இருக்கு அவருக்கு. இது சொல்லவும் இப்போ நம்ம இதுதான் அவர் சொல்லாமல் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு அவ்வளோ ஹாப்பி ஆக்சிடென்ட் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மில் கூட்டிடுறாங்க. ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னவும் நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மில் கூட்டி வந்திருக்காங்க. ஜிம்மில் ஹெட் டவுன் பண்ணி வந்திருக்காங்க. இவங்கள பார்க்குறவங்க சரி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஜாக்சன் பெக்கோட தரலாம் அடிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க, ஏன்னா அப்படி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குற டே ஏன்னா என் தம்பி இப்படி பார்க்குறீங்க, அவங்க ஜேகேக்கு சொன்னாலும் பார்க்க சொல்கிறாங்க. இரடி உன் தம்பி நாங்கள் சைடு போட அடிக்கக்கூடாது, என்ன மேரேஜ் ஆகலாம் சொல்லிட்டு இப்போ கொண்டு போய் பார்த்துருக்கேன். ஆமாம் மேரேஜ் ஆகும் டைம் இருக்கு, அவர் இங்கே போகிற கொண்டு சைட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகா இருக்காண்டி போய் உன் தம்பி ஏன்டி கிட்ட காட்டவே இல்லை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா ஏன்டி காட்டல, இவ்வளோ அழகா இருக்காண்டி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வாங்கி பார்க்குறா. வந்துட்டு அவனுக்கு உங்களெல்லாம் பார்த்து பிடிக்காது சொல்லிட்டு அவங்களாம் பார்த்து பிடிக்காது சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, நீங்க இப்படி ஆண் பார்க்குறது பார்த்தா அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்றேன், ஆமா அவனுக்கு பார்க்குறப்ப ஜஸ்ட் ஹாய் ஹலோ சொல்லிட்டு பேசினா பிடிக்கும், அந்த மாதிரி சைட் அடிக்கிறது பிடிக்காது சொல்றாங்க. சைட் அடிச்சா பிடிக்காது, ஆமா அவனை பார்த்து யாராவது நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சாங்க வச்சுக்கா பிடிக்காது சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஜஸ்ட் நார்மலாக சரி ஹாய் ஹலோ சொல்லிட்டு பேசினா பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா சொல்றாங்க. ஆனால் அழகா இருக்கும் சைட் அடிக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்க பார்க்குறாங்க. ஆமா அதில் உண்மை, அவ்வளோ அழகா இருக்கும் சைட் அடிக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க. டெய்லி செக்கை காதில் விடாமல் பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசம் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காது. இப்போ ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்குறது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு ஜஸ்ட் வந்துட்டு பேசணும், ஃபார்மலாக பேசினாலும் பிடிக்கும். அந்த மாதிரி அழகாக வச்சு பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. இப்போ இவங்க அந்த மாதிரி நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கவும் இவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே முடிஞ்சு போய் கொண்டு நிற்க வைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் கூட கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ஆசை ஒரு ஏக்கங்கள்லாம் கலந்துருக்கும். அப்படி பார்த்துருக்காங்க. நேரில் பார்த்ததும் அப்படி ஒரு ஆசை அப்படி பார்த்துருக்காங்க. குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்னங்க ஜேகே இப்படி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அதான் ஃபோட்டோவே அப்படி பார்த்தோம் தானே மாவான்னு சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவங்க யாருக்கும் தெரியல அப்படி ஒரு ட்ரீம் பாய் சொல்லிட்டு இப்போ மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மேரேஜ் பண்ண ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் கேட்குறாங்க ஜான்சம்காக நீ பார்த்தியமை திரும்ப சரி பண்ண சமமானு கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. பார்த்தியம்னாக நீ ஜான்சம் திரும்ப சரி பண்ண சமமானு கேட்குறாங்க. ஜிம்மே ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜிம்மில் ஹேண்ட் ரிங்க போட்டு விடுறாங்க. ஹேண்டை பிடிக்கும் பார்த்து இது ஒரு குட்டியோட ஹேண்டு இவ்வளோ ஹேண்டு ஒரு ஹேண்ட் அழகாக உள்ள போயிடுது. அவ்வளோ அழகாக இப்போ நம்ம ஜேகே ஜிம் போட்டு விடுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் டேலாம் பார்க்குறேன். இவன் இருக்கிற இதுக்கு என்ன பண்ணுவானு தெரியல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு அவன் ட்ரீம் பாய் நினைக்கிறான். அடிக்ஷன் வேறு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பிளேஸ் கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா ஜிம் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டுப்பாங்க, எனக்கு டைம் தருவாங்கன்னு சொல்லி கேட்டுப்பாங்க. கண்டிப்பாக டைம் தருவாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் போய் அட்டாச் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக எடுத்து இப்போ ஒயின் பார்க்குறா. என்னது சொல்லிட்டு எனக்கு 4th கிலோ கிஸ் பண்ணுவாங்கன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படியே எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த பக்கம் ஜேகே நமக்கு மாதிரி இருக்கு. என்னங்க எங்கேயும் இப்படி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி விடுமா அவன் ஒய்ஃப் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப சாஃப்டாக அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணிருக்காங்க. அவர் எப்படி ஜிம்மில் பார்ப்பாரோ எப்படி அவர் கூட இருந்திருப்பாரோ அதே மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அவர் பேசணும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பாரு. இந்த பக்கம் இவர் கிஸ் பண்ணவும் அவருக்கு ரொம்ப ஆக்குவராக போயிடுது. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப டீப்பாக ஐஸை க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கடத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. ஹேண்டில் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் எனக்கு ஜேகே அப்படி கத்துறாங்க. இப்போ டே பார்க்க போய் அடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அதே போல அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஜேகே வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே அவங்க பார்த்துருக்காங்க. சில ஹெட் டவுன் பண்ணியிருக்காங்க. எனக்கு நார்மல் கிஸ் வேறு, இவருக்கு பண்ணுற கிஸ் வேறு. எப்படி நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க. பாவி ஒரு பெக்க பண்ணி விட்டுருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் உண்மையாக ரொம்ப கொஞ்சம் சேமாக தான் நடந்துக்கிறாங்க சொல்கிறாங்க. சரி விடுங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ஐஸ் இப்படி மறைச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற கடவுளே ஃபஸ்ட்டு டேவே இப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பாரு ஜிம்மில் முறைக்கிறான்னு சொல்கிறாங்க. அதான் இப்படி பண்ண முறைக்காம பண்ண தூக்கிட்டு கொஞ்சம் செய்வாங்க அப்படி டே சொல்கிறாங்க. என்னட்டு நீ வந்துட்டு சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு ஆதான் அப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு வந்து அவன் மாதிரி ஆக்குவராக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதான் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மு அப்படியே ஜேக்கே பார்த்து முறைக்கிறாங்க. ஜேக்கே இப்போ தான் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு ஜேக்கே பார்த்து ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி கண்ணுட்டு எரிச்சிட்டு போல. இப்போ ஃபைனலி கீழே இறங்கப்பா மேரேஜ் ஓவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கே கீழே வராங்க. ஜிம் டேரக்டாக அவங்க அம்மா எடுத்து போகிறாங்க. என்ன இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்லாம் பார்க்குறாங்க. அவங்க பாருத்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலடா சொல்கிறாங்க. அம்மா ஹேட் இட் சொல்கிறாங்க. ஒன்றும் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, தப்புடா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஓகே எடுத்தாங்க. கண்டிப்பாக பேசலாம் ஓகேவா, பேசலாம் எல்லாம் பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ பேசு இல்லைன்னா மனசு நினைக்கிற புரிய வயசுலையா சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. பார்த்தப்பா அதுக்கு ஓகேவா கூட பிடிச்சிருக்கும் போல அப்படி பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி ஒயனை பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின் இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. டெய்லி இப்போ பாட்டு அவனுக்கு ஒன்று பார்த்து பிடிச்சிருக்கும் போல யாருக்கு பிடிக்கும் தம்பி லட்டு மாதிரி அழகாக இருக்கேன் ஒயன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்ல ஓகேவா ஜிம்முக்கு இந்த லட்டு இப்படி எடுக்கணும்னு சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் ஒயின்னு சொல்லிட்டு அது சாரில் ஓகேவா அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா நீ சொல்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது பிடிக்கல சொல்கிறாங்க. ஹீஸ் பேட் பாயா கேட்குறீங்களா, பேட் பாய்லாம் குட் பாய் தான். அவன் ஜஸ்ட் ஒன்று பார்த்து எக்ஸசைஸ் அப்படி பண்ணிட்டா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக அவருக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணிருக்காரா இல்லை சொல்கிறாங்க. வேறு எதுவும் எதிர்பார்த்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ஓகேவா சொல்கிறாங்க. அவருக்கு பயம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பெனிஃபிட்காக நீட்டுக்காக மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பயம் வந்துருக்கு.
அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. பாரதி அவன் பார்க்குறப்பெல்லாம் எதுவும் சரியா நீ தப்பாக புரிஞ்சுக்காத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன்கிட்ட நான் சொல்லுவேன் எனக்கு எதனா பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி எப்படா நம்ம ஜிம்மில் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்கன்ற பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் நம்ம தான் அங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேக்கி நம்ம பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. பாருங்க அவங்க பேசிப்பாங்க. சரி நம்ம எதுவும் பேச வேணாம். அம்மா வாழ போடுற அவங்கள்ட்ட போய் அவங்க ரெண்டு பேசிக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம விட்டுறலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மே பேச புரிய வைக்கிட்டோம் சொல்கிறாங்க. அவனுக்கு இல்லாத ரைட்ஸ் அவனோட ஹஸ்பண்ட் தான் இவன் இப்போ இருக்க சொன்ன கேட்டு நான் அவனும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபோனில் ஒரு காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சார் கம்ஃபர்டேஸாக பார்க்குறாங்க. இப்போ ஜிம் வயனை பார்க்குறாங்க. அக்கா போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. பத்திரமா போய்ட்டு எடுத்தாங்க. ஹாப்பியாக அவன் என்ன பண்ணா சொல்லி சரியா சொல்கிறேன். நான் தான் ஃபேஸில் ஒரு பஞ்சு வைக்கிறேன் சொல்லிட்டு வயன்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் அந்த ஜேகே ரெண்டு பேர் காரில் உட்காந்துருக்காங்க. ஜேகே இப்போ ஜிம்மில் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கும் போது ஆக்குறா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. குறுக்குறுன்னு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே இப்போ ஜிம் லிப்ஸ் ஆயிடுச்சு தனித்தனியாக பார்க்குறேன். ஜிம்முக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு பிடிக்கவே ஜிம்கிட்ட ப்ரெஸ் டன் பண்ணிக்கிறாங்க. விண்டோஸ் பார்க்கும் இப்படி வந்துருக்கு. கார் போயிட்டு இருக்கு. கார் வீட்டுக்கு வர வரைக்கும் ஜேகே ஐஸ் க்ளீன் பண்ணாமல் ஜிம்மில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஃபைனலி அவங்க ரெண்டு பேருமே ஒரு மேன்ஷன் ரீச் ஆகுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இறங்கி பார்த்தா அந்த வீட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அவருக்கு பிடிச்சக்கா எனக்கு ஜிம்முக்கு பிடிச்ச கலர் பெயிண்டிங் வந்து இருக்குது. பெயிண்டிங் அதுக்கப்புறம் கார்டன் செட்டிங்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு வில்லா மாதிரி தான். இது வில்லா ஹவுஸ் மாதிரி ஒரு ப்ரைவேட் வில்லா ஹவுஸ் மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே ஜிம்முக்கு கார் விட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. போகலாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகலாமா அப்படி கேட்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஜிம்மில் சரி சொல்லிட்டு அப்படி அட்ஜெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வராங்க. ஜேகே வீட்டுக்கு வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்காரு. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜிம் விட்டு நான் வந்துட்டு பேசணும்னு சொல்லி ஜிம் விட்டு சொல்ல வராங்க. ஜேகே அப்படியே ஜிம் எடுத்து பின் பண்ணுறாங்க. அந்த டோரில் ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜேகே ஆனால் ஜேகே கேட்கறது இல்லை. ஜேகே அப்படியே அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஜிம்மில் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு நெக்கெல்லாம் பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் ஜம்ப் குதிரை கணக்கு அதெல்லாம் தெரியல. அவர் கணக்கு அப்புறம் ஜிம் வந்து கிடச்சிட்டாங்கன்ற ஒரு இதில் ஹாப்பினஸ் வந்துட்டு அப்படி ஜிம்மோட ஐஸ் நோஸ் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இல்லையா நெக்கில் பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு கடத்தில் கோவம் வந்து ஜங்கை புஷ் பண்ணி உங்க ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. இப்போ ஜங்கோட ஒரு மாதிரி ரியாலிட்டி பண்ணுறாங்க. ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜிம் பார்க்கணும். ஹரி பாவர்ட் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஹரி பாவர்ட் ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேஸ் வந்தது கண்ணில். ஜெக்கி பார்க்குறாங்க. அதே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி ஒரு பாஸ்லாம் ஜிம் கேட்குறாங்க. உனக்கு என்னோட பாடி வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. வேற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க சொல்லிட்டு ஐ ஹேட் யூ ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஜிம் அப்படி ஒரு கோவத்தில் அப்படி ஒரு கோவம் வந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு மாதிரி அவங்க சுற்றிட்டு திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நியூ ஹோம் தான். இப்போ ஜிம்முக்கு கொஞ்சம் கூட யோசிக்க அவங்க திங்ஸ் நியூ அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அங்கே இப்போ கிளாஸ் எல்லாம் செஞ்சு சம்திங்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. தூக்கி போட்டு உடைக்கிறாரு எல்லாத்தையும். ஜம் பார்க்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் இட் அப்படி ஜிம் தான் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடாரு. ஜெக்கு ரொம்ப கஷ்டம். ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு அப்படி சோஃபா அப்படி ஜிம்முக்கு போயிட்டு சோஃபாவில் வந்து பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு நியூஸையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த நியூஸ்குள்ள வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஹைட் பண்ணி பயங்கரமானாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அவர் பார்த்து அஷேம்டாக இருக்குது. என்ன பண்ணுற ஜெக்கி நீ ட்ரீமில் பார்க்குறது அப்படி நேரில் பண்ணிட்டு விடாது எவ்வளோ தப்புடா சொல்கிறேன். எனக்கு அது ட்ரீம்டா இது நிஜம்டா. நிஜத்தில் போய் ஒரு பாஸ் எப்படி பண்ண முடியும். அந்த மாதிரி இப்படி ஹக் பண்ணி எப்படி பண்ண முடியும். நம்ம லவ் பண்ணுற பாஸ் அந்த கூட பர்மிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம எப்படி பண்ண முடியும். அரேஞ்ச் மேரேஜ் நம்மளுக்கு தான் அவனும் தெரியும். அவன் ட்ரீமில் பார்த்துருக்கோம். அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாதுடா. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணிட்டு ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அவர்கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கு கிட்ட வராங்க. ஜிம் டக்குன்னு ஜெக்கு புஷ் பண்ணி விட்டுறாங்க. ஜெக்கு ஒரு தலைப்பு விழுந்துடுறாரு. ஜிம்முக்கு அப்படி ஒரு கோவம் அப்படியே கண்ணு பார்க்க கண்ணு அப்படி ஒரு கோவம் வந்து வெறுப்பு தெரியுது. ஜெக்கு பார்க்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன நினச்சி என்னை பற்றி நான் ஒரு மூட்டு எனக்கு கற்றுக்கூட முடியாது சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கு அப்படி நினைக்கவே சொல்கிறீங்க. ஏன் நான் வந்துட்டு இதுக்கு தான் டிசோன் பாஸ்னா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு டிசோன் பாஸ்னா எனக்கு நானும் ஹியூமன் தான். நானும் உங்களை மாதிரி ஹியூமன் நார்மல் ஹியூமன் தானே. என்னால் பேச முடியல அப்படி தானே. மற்றபடி எனக்கு லவ்வுக்கு நான் டிசோன் பாஸ் தானே. எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. என்னை பார்த்தா உங்களை லவ் ஃபீல்லாம் வராது. அந்த மாதிரி ஃபீல் தான் வருமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உனக்கு எப்படி எப்படி ஒரு விஷயம் எப்படி ஒரு தாட்டு வருது. இது இப்போ தான் நீ பார்க்குறேன். அதுவும் மேட்ச் ஆகிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கூட ஆகலை. அது கூட எங்களுக்கு நடந்துக்கிற மிருக தரமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்துங்க அப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ என்னோட அடிக்ஷன் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஜிம்முக்கு இன்னும் கோவத்தை வர வைக்குது. நான் உன்னோட அடிக்ஷனாக ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ என்னோட அடிக்ஷன் இல்லையா உன்னை பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மில் கோவம் வருது. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி ஒரு அடிக்ஷனாக இருக்க முடியும். எந்த மாதிரி பாசம் ஜிம் கேட்குறாங்க. நீ எப்படி பாசம் சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. நீ போய் லைஃப்பில் வரணும். ஜிம் ரொம்ப அழகாங்க. நான் லவ்வுக்கு டிசோன் பாஸ் தானே. நான் ஒரு நோட்டு தான். ஆனால் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆர்டர் ஹியூமன் தானே. எனக்கும் லவ் ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்குல்ல. எனக்கும் ஒரு வரப்போகிற ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணணும். நானும் அவர் லவ் பண்ணுவேன். எப்படி இருக்கு எவ்வளோ ட்ரீம் இருக்கும். என் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்பா அம்மா ரொம்ப ரிக்வஸ்ட் வந்து கேட்டாங்க. செகண்ட் அக்காவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன். ஜஸ்ட் கொஞ்சம் அரகண்டாக சொன்னாங்க. மற்றபடி நீ வந்து நல்ல பையன் அக்கா சொன்னாலும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நீ எனக்கு நீ எந்த மாதிரி பார்க்குற. நாங்கள் ஸ்டேஜில் கிஸ் பண்ணும்போது கூட நான் நினைக்கிறேன் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தோம். என்கிட்ட நான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட எப்படி நடக்குன்னு நினைக்கிறேன். ஜிம் ரொம்ப அழகாங்க.
இதை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எனக்கு டாய் மாதிரி ஆச்சு ஜெகி பக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எப்படி தெரியுதுன்னு பார்த்து அஜிம் கேட்குறாங்க. ஜஸ்ட் மேரேஜ் பண்ணுறாங்க போட்டு உனக்கு என்ன உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு பர்மிஷன் எடுத்துட்டு போய் அஜிம் அழுதாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறேன். நானும் நார்மல் ஹியூமன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, எனக்கு பெயின் இருக்குல்ல. ஜிம் அழகாங்க. ஜெகி பார்க்குறேன். இல்லை ஜிம் அழகா ஜிம் கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ அந்த ஹார்ட், ஐ ஹேட் யூ இந்த வேர்ல்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க இல்லை சொல்கிறாங்க. இந்த வேர்ல்ட்லேயே ஒரு பர்சனை ஹேட் பண்ண நீ தான் இருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. என் லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை. ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜெகிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் எப்படி சொல்கிறாங்க, என்னை டேட் பண்ண ஒரு பர்சன் கூட டேரக்டாக சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த ரிசல்ட் டேட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பயே புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுவேன். எனக்கு நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கேன். நான் 2-3 பர்சன் டேட் பண்ணியிருக்கேன். அந்த பர்சன் யாரும் எனக்கு அழகாக இருக்குன்னு மட்டும் அப்ரோச் பண்ணாங்க. தான் உங்களுக்கு வேற என்ன முடிவு பண்ணேன். என்ன ஒரு பர்சன் ட்ரூவாக லவ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு எனக்கு பிடிக்கல. நான் மியூட்டாக இருக்க சொல்லுவாங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பெருத்து போயிடுச்சு. வேண்டாம் இல்லை அப்படி இதெல்லாம் வேணாம், ஆசைப்பட வேணும்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு விளங்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் கண்டிப்பாக வேண்டாம், ஒரு பர்சன் ட்ரூவாக லவ் பண்ணுவாங்க, நீ லவ் பண்ணி சோன பர்சன் சொல்லிட்டு அப்போ நானே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன குறைச்சி எனக்கு ஜஸ்ட் பேசணும் அப்படி தானே, மற்றபடி நான் நார்மல் தானே சொல்லிட்டு என்னையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை பேசினாங்க, ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணாங்க என்ன. அப்போ தான் சரி ஓகே உங்கள் அம்மா இவ்வளோ சொல்லி பசங்க நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நினச்சிட்டாங்க. அக்கா சொன்ன கொஞ்சம் ரூடாக இருப்பான், யார் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி நல்ல பையன் சொல்லிட்டு நானும் வந்து அக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்செக்யூரிட்டி இல்லாமல் எனக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்ன சொல்கிறாங்க, என்ன எந்த மாதிரி பார்க்குற ஜிம்னு கேட்குறாங்க. ஜெகி பார்த்துங்க அப்படி இல்லை ஐம் சால்ட்டாக பண்ணேன் அப்படி பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல நீ என்ன சொல்கிற அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்த்து நான் ட்ரீமில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன கோவம் வருது, நீ எப்படின்னு ட்ரீமில் கேட்குறாங்க. இப்போ நான் ஜஸ்ட் உங்க 2 days தானே எனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு எப்படி ட்ரீமில் பாப்பா கேட்குறாங்க. அப்படி ஜெகி தான் நான் சொல்கிறேன் கேளு, என் கூட கொஞ்சம் வாயம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நோ சொல்கிறாங்க. ஜெகி தான் ஜிம்மில் ஹார்ட் பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் ஜிம்மில் நான் சொல்கிறேன் கேளு, நான் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் புரியும் ஓகேவா நீ வா. ஸோ ஜெகி ஜிம்மில் ஹார்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கல. ஜெகி ஹார்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு பெட்ரூம் காமிக்கிறாங்க. ஜிம்மில் பெட்ரூம் பார்க்குறாங்க. பார்த்துமே ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்முக்கு அது இன்னும் கோவம் தான் வருது, என்ன சொல்லி பார்க்குறாங்க. நீ என்னை பார்த்து ட்ராயிங் வேறு பண்ணியிருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்த்து நல்லா சொல்கிறாங்க. எப்படி ட்ராயிங் பண்ணா சரி ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்த்து பாரு சொல்லிட்டு கேட்க சரியான வெயிட் பண்ணு, நல்லா பாரு அந்த ஃபோட்டோ வந்து எந்த டேஸ் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன், அது எப்போ நான் அந்த டேட் மென்ஷன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் பார்த்தா இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 1 month பிஃபோர் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு 1 month பிஃபோர் ஜெகி இந்த வீடியோ வாங்கியிருப்பாரு. இப்போ நம்ம ஜெகி காமிக்கும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி பெயிண்டிங் மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. ஜிம்மில் பார்த்துக்கோ ஜிம்முக்கு என்ன பெயிண்ட் பிடிக்கும் சொல்லிட்டு பெயிண்டிங்கை மட்டும் மாற்றிருக்காங்க 1 day. மற்றபடி இந்த ஃபோட்டோ நம்ம ட்ராயிங் பண்ணி ரொம்ப வருஷமாக ஆகுது, ரொம்ப சார் ரொம்ப 1 month ஆகிருக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காதுல, அந்த டேட்டில் தான் வரைஞ்சிருப்பாரு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறது சொல்லிட்டு உனக்கு எப்படின்னு தெரியும் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறேன் நான் சொன்னால் நம்ப வர மட்டும் தெரியாதுன்னா நான் சொல்கிறது உண்மை ஓகே உட்கார் ஜெகி உட்கார வைக்கிறேன். ஜிம்மில் அந்த பெட்டில் உட்காராங்க. ஜெகி ரீல் பண்ணுறாங்க. நான் பண்ண தப்பு தான் ஓகே ஸ்லாப் பண்ணிக்க ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆனால் நினைக்காத ஓகே லவ் கிட்ட உனக்கு பாசம் இல்லை உன்னை எல்லாம் பார்க்குறவங்க தப்பா நினைக்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இது பண்ணிட்டு என்ன ஒரு மீனிங் சொல்லி கேட்குறாங்க. என்ன எப்படி இந்த ஃபங்க்ஷன் எப்படி இந்த மாதிரி வரைவா கேட்குறாங்க. அதில் நம்ம ஜெகியும் ஜிம்மே எப்படின்னாக்கா பெட்டில் வந்துட்டு ஒன்றா அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஒன்றா ஹக் பண்ணி தூங்கியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஜஸ்ட் தூங்கிச்சு. அவர் செஸ்ட்டில் மட்டும்தான் எப்படி இருக்குமோ அப்படி ட்ராயிங் தான் அது. ஜெகி பார்க்குறது ஜிம் கேட்குறது என்னன்னு சொல்லிட்டு ஜிம் ஆக்சுவலாக எப்படி ஜிம்மில் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம்மில் பார்க்க முடியும் ஜிம் கேட்குறாங்க. என் பர்மிஷன் என்ன சொல்கிறாங்க பாரு ஜிம்மில் ஒருத்தவங்க பர்மிஷன் ஒருத்தவங்க ஜிம்மில் எப்படி போவாங்கன்னு கேட்டாக்கா அது தெரியாது. அதாவது டெஸ்டினி கூட சொல்லலாம், டெஸ்டினி ஃபைட்டு என்னன்னு சொல்லலாம் சரியா. எனக்கு உன்னை எப்படி என் ஜிம்மில் வர ஆரம்பிச்சாக்கா 3 years பிஃபோர் எனக்கு தெரியல. ஜிம்மில் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு உன்னை பார்த்தேன். 1 day நான் ஜிம் தூங்கிட்டு இருக்கும்போது பர்சன் கிட்ட வந்து எனக்கு சீக்ஸை டேப் பண்ணாங்க. டேப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் தள்ளி போடாங்க. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு டேப் பண்ணாங்க. அப்புறம் நான் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ இன்னும் போன மாதிரி இருந்துச்சு. அகைன் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்க பார்க்குறது இந்த மாதிரி இருந்துச்சு. எவ்ரிடே நான் அவங்க ஜிம்மில் நான் பார்த்து ஜிம்மில் அவங்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அவங்க ஜிம்மில் பார்க்குறது எனக்கு ஹாப்பினஸாக மாறிட்டு அதுமாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆனிச்சு. அவங்க பார்க்குறப்பெல்லாம் எப்படிலாம் சீக்கிரம் தூங்கணும்னு நினைப்போம். நான் சீக்கிரம் தூங்குறப்பெல்லாம் ஜிம்மில் வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நின்று என்னை வந்து சீக்ஸ் டேப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறப்போ ஹார்டனை பிடிச்சி க்ளோஸ் ஆகிருப்பேன். அப்போ எங்கள் அவங்க ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. அவங்க கூட ஜிம்மில் ஒரு வாழ ஆரம்பிச்சு தப்பு தான். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க யாருன்னு தெரியாமல் அவங்க கூட அது மாதிரி வாழணும்னு நினைக்க தப்பு தான். ஜிம்மில் வந்து ஒரு பையன் எப்படி என் ஜிம்மில் வந்தாலும் தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவன் டச் பண்ணணும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன அறியாமல் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்துச்சு. அவன் ஜிம்மில் அவங்க கூட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு 3 years அப்படி செக்கி சொல்கிறாங்க. என்னோட ஹாப்பினஸ் வந்து அவன் தான். என் ஜிம்மில் வந்த ஒரு அடிக்ஷன் எனக்கு அவனை பார்க்காம அவன் ஜிம் அவன் என் ஜிம்மில் அவன் வரலக்கு என்னடா இப்படி ஹாப்பியாக இருக்க முடியாது. இப்போ நான் ட்ரிங்க் பண்ண அந்த ஜிம் அவன் இருக்க மாட்டான். அவன் ட்ரிங்க் பண்ணி விட்டுட்டேன் 3 years அவன் ட்ரிங்க் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு அப்படி கூட அவன் பார்க்க முடியல, அவனுக்கு ஃபீல் பண்ண முடியலையே சொல்லிட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியல சொல்லிட்டு நான் ட்ரிங்க் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அவன் மேலே ஒரு கிரேஸ் ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு அடிக்ஷன் நினச்சிட்டேன். அடிக்ஷன் நான் ட்ரீமில் ஒரு பர்சனோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு போக தான் எனக்கு அது லவ்வாக மாறிச்சு. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எப்படி சார் நம்ப முடியல அவரால்
அதுக்கப்புறம் நான் ட்ரீமில் அவனை பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வாழணும் ஆரம்பிச்சேன். எனக்கு அவன் தான் ஒய்ஃப், அவன் தான் லைஃப் சொல்லிட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஜஸ்ட் நான் ஒரு அடிக்ஷன் மட்டும் ஜில்லுன்னு சொல்ல முடியும், அடிக்ஷன் மட்டுமே ட்ரீம் இமேஜின் பண்ணி ஒரு லைஃப் வாழ்ந்தேன். போய் எனக்கு நான் அவனுக்கு அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு சொந்தமானவனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறவங்க புரியாமல் பார்த்துருக்காங்க. அவனுக்கு எப்போ ட்ரீம் வந்து ஜிம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி சொல்லுவோம் டேட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு மாதிரி விஷயமா ஒரு லைட்டை வந்து யோசிக்கிறாங்க சொல்ல பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னால் யாரும் யோசிக்க முடியாது. நிறைய பேர் சைட் அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ ஜஸ்ட் ஒரு அழகான ஒரு பாஸ் சைட் அடிப்பேன். அவ்வளோ மற்றபடி யாரும் லவ்னு சொல்லிட்டு யாரும் அப்ரோச் பண்ண மாட்டேன். என்கிட்ட யாரும் அப்ரோச் பண்ண கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அப்படி கூட ஒரு பாஸ் நான் வந்து நார்மலாக கூட ஒரு பாஸ் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நான் ஜஸ்ட் நான் கிளாஸ் ரூமில் கூட சரி ஸ்மைல் பண்ணுவேன் தெரியாது. உனக்கு ஞாபகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டு தானாவே யாரும் திட்டுவாங்க பைத்தியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒரு ட்ரீமில் பார்க்குறது ஒன்றும் இல்லையா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன் எனக்கு தெரியாது, ரொம்ப அப்சஷன் இல்லை. அதிகம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. எங்கே இருப்ப யாராவது சுற்றி தேடாத இடமே தெரியுமா, எங்கே யாரோ ஒன்று அவன மாதிரி ஒரு பாசம் பார்த்து மட்டும் சொல்லிட்டு அவள் ஒரு கடத்துக்கு மேலே ஒரு ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு ஃபேஸை வந்துட்டு நான் ட்ரீமில் மட்டுமே தூங்குற பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயத்தில் பார்க்கறதுக்காகவும் ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சு. ஜேகே இப்போ டைரி எடுக்கிறாங்க, ஓப்பன் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ட்ராயிங் ஸ்கெச் பண்ண ஒரு டைரி தான். அப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு பிக்சர் இல்லை. ஜிம் பார்க்க ஏதாச்சும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. ஜேகே மட்டும் தான் காரம் கொடுத்துருக்காரு. ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் அவர் போட்டிருக்காரு. அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பாருமா ஒரு அது டிஷர்ட்னு கூட சொல்ல முடியாது. அது டிஃப்ரெண்டான ஷர்ட் மாடல் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க இப்படி ஒரு ஷர்ட்டில் தான் இருப்பார். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதே ஷர்ட்லாம் பார்த்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ்லாம் போட்டுருக்காரு. ஒரே ட்ரெஸ்ஸாக வந்துருப்பார் ஜிம்மில். அதில் ஒரு கலர் மட்டும் வேறு கலரில் இவர் மாற்றிப்பார். அவ்வளோதான். ரொம்ப அழகாக ஒரு ஸ்மைல் பண்ண ஒரு எப்படின்னா லைட்டாக ஸ்மைல் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் இவர் பார்க்குறப்ப ஸ்மைல் பண்ண மாட்டார். அது ஜஸ்ட் ஒரு ஒரேடான ஒரு ஃபேஸ் தான் பார்த்துருப்பாரு. இவர் போக இவர் இமேஜின் பண்ணும்போது அவர் சிரிச்சு அப்படி இருப்பான் சொல்லிட்டு இவர் இமேஜின் பண்ணி வரைஞ்சிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் எப்படி தான் அப்படி இருப்பான், அப்படி போய் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அப்படி இருப்பான் சொல்லி இவர் கற்பனை பண்ணி வரைய ஆரம்பிச்சது எல்லாமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. இத்தனை வருஷமா வரைஞ்சிருக்காரு, யாருக்கும் தெரியாமல் ஸ்கெச் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் சம்டைம் பண்ணிட்டு ஒன்றா இருக்கிறத கூட ஸ்கெச் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறதுல பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி நம்ப முடியல. எப்படி நம்ம ஜிம் நான் எப்படி வந்தேன்னு சொல்லி ஜிம் பார்த்துருக்கேன். எப்படி இமேஜின் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம ஜிம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதனால தான் இதான் ரீசன் ஓகே நம்ம பார்த்ததும் என்னை கன்சிடர் பண்ண முடியாது. இல்லை என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது ரீசன் இதான் சரியா தான். அது வந்துட்டு நீ தப்பான விஷயம் பார்க்க தப்பான விஷயம் மட்டும் கிடையாது. அது குட்வேவும் கூட தான். நான் லவ் பண்ணவும் செய்கிறேன். அதனால தான் அப்படி என்னையே நான் கன்சிடர் பண்ணாமல் பண்ணிட்டேன். தப்பு தான் சரியா. ஆனால் என்னை போன் மட்டும் நினைக்காது சரியா. இந்த டிஸ்கஸ்டிங்காக பார்க்க தெரியும். இப்போ என்ன ஹெட் பண்ண சொல்லிட்டு இந்த வாட்டி நான் ஹெட் பண்ணுற பாசம் நீ தான் நீ சொல்கிறேன் என்னை பார்த்து. ஆனால் கண்டிப்பாக நீயே சொல்லுவோம் ஒன் டே ஜெக்கி இந்த பர்த்டே ஒன்று தான் லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே இதுக்கப்புறம் சத்தியமாக பக்கத்தில் வர மாட்டேன், டச் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ அவனோட பர்மிஷன் இது பண்ண மாட்டேன். எனக்கு லவ் டிசவுண்ட் பாசம் சரியா இன்னொருட்டா இருக்கவனா கத்த முடியாது அப்படி சொல்லிட்டு எதுவும் பண்ணவே இல்லை சரி. அந்த மாதிரி யோசிக்க அவ்வளோ பெரிய வார்த்தையில பேசாது. நான் அவன் பார்க்க உன் அப்பா வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ என் அப்பா உன் ஃபோட்டோ காமிட்டு ரொம்ப ஹாப்பி இருந்தது. ஃபேட்டுன்னு கூட நினச்சிட்டேன். நீ ஃபேட் படி என் கூட வந்துட்டு நான் நினச்சிட்டேன் தெரியுமா. ஆனால் இப்போ சொல்லிட்டு பார்த்தியா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நோட்டு தெரிஞ்சு போட்டு பெரிய விஷயமே தெரியல எனக்கு. என்னோட நான் ஜிம் நினச்சி என்னோட ஜிம்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஜிம்னு தெரியாது. ஆனால் ஜிம் பாய் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பினஸ்க்கு சொல்லிட்டு வார்த்தையில் தெரியுமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த வீட்டுக்கு கூட நான் வந்து ஒரு கற்பனோட வாங்கினேன். ஈவன் என் கூட இல்லைனா கூட ஒரு ட்ரீம் கூட ஒரு வாழ்ந்துடும் ட்ரீம் லைஃபே வாழ்ந்துடான்னு சொல்லி நினச்சி தான் அந்த வீட்டை நான் வாங்கினேன். ஆனால் நீயே லைஃப் வரும்னு தெரியும் போது எனக்கு நான் சத்தியம் நம்ப முடியல. அப்போது மைண்டை கேட்டேன் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன் டேல இருந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன். இவன் இப்படி உடச்ச திங்ஸ் எல்லாம் உனக்காக பிடிச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கி வச்சது எந்த மாதிரி திங்ஸ் வச்சு பண்ண உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தப்பாக புரிஞ்சிடுச்சு. மீன் வந்து தப்புனது நான் தான். இப்போ நான் ப்ளேம் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு அது மாதிரி டக்குனு பர்சனோட பர்மிஷன் எல்லாமே விடக்கூடாது, தப்பு தான் சரி மன்னிச்சிக்கோ. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் பட் எனக்கு புரியுது நான் ஹெட் பண்ணிட்டு தான் செய்கிறேன். யாரும் தான் ஹெட் பண்ணி தான் பண்ணுவாங்க சரியா. நான் அப்படி பண்ணிக்கிட்டு நடந்துக்கிறதுக்கும் உன் மனசு சொல்லிட்டு புரியாமல் விட்டது புரிஞ்சுக்காமல் பண்ண தேவையான தப்பு சரியா. நீ ஹெட் பண்ணி கொடுத்தா மனம் பிரச்சனை இல்லை அன்னு விட்டுறாத. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறேன் நான் ரொம்ப நம்பிட்டு சொல்கிறாங்க. இல்லை சத்தியமாக கொண்டு தொட மாட்டேன் மேட்டேஜ் பண்ணவே மாட்டேன் சரி. பக்கத்தில் வர மாட்டேன். நீ எனக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி ஐ லவ் யூ சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுற வரைக்கும் பக்கத்தில் வரவே மாட்டேன் சரியா. ப்ராமிஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஒரு சான்ஸ் கொடு. நீ தானே சொன்னாங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் அக்கா வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் அக்கா வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நம்பிக்கை மேரேஜ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு யாருக்கும் நினச்சி ஒரு சான்ஸ் கொடு. எனக்காக யூஸ் பண்ண மற்றவங்களுக்காக நினச்சி ஒரு சான்ஸ் தெரியா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாற்றிக்கிறேன் என்ன சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. நீ லவ் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீ நம்புற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ஜெக்கி சொல்லி கெஞ்சிட்டாங்க. ஜிம் அமைதி பார்த்துருக்காங்க. நான் எப்படி இல்லை இது இப்போ நடந்த மாதிரி எப்போ நடக்கா சரியா. நீ என் பர்மிஷனோட அக்ஸ் பண்ணிக்கிற வரைக்கும் நீ லவ் பண்ணுற வரைக்கும் நீ அந்த ட்ரெஸ் பண்ணி ஜெக்கி உங்க லைஃப் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ப்ளீஸ். சொன்னதுக்கப்புறம் நான் எப்போ ஹட் பண்ண மாட்டேன் உனக்கு பர்மிஷன் தொட மாட்டேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நான் வந்து நீ லவ் கிட்ட சோன் பாசம் வைக்க நீ அப்படி நினைக்கிறேன்னு தெரியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா ஜெக்கி கெஞ்சுறாங்க.
ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஆகி சொல்லிட்டு சத்தியமாக பண்ண மாட்டேன் ஓகேவா. இந்த வீட்டில் நீ ஃப்ரீடமாக இருக்கலாம் சரியா. உனக்கு பர்மிஷன் இல்லாமல் உனக்கு பக்கத்தில் வர மாட்டேன். ஈவன் எனக்கு தூங்குறப்ப கூட உன் பக்கத்தில் வர மாட்டேன் ஓகேவா. நம்ப ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு இந்த பெயிண்ட்டு சொல்கிறாங்க பாரு இந்த தப்பான இன்ட்ரெஸ்ட்டாக வரையில ஓகேவா. நீ நானும் தூங்கி அப்படி இருக்கும் அப்படி தான் வரைஞ்ச ஓகே. எனக்கு ஜஸ்ட் தூங்குற மாதிரி ஒரு ஆசை. அதனால ஜிம் அதுதான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே. தப்பாக எடுத்துக்காக சொல்லிட்டாங்க. ஒரு பிக்சரில் ஜெக்கே ஜிம் பார்க்குறாங்க. அது நம்ம ஜிம் ஜெக்கே மேலே படுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு அழகாக ஹேண்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படின்னா அவர் ஹேண்ட் ஜெக்கே ஜிம் மேலே வந்து அப்படின்னா அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பிடிச்சிருக்காரு அழகாக ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சிருப்பாங்களே அப்படி தான் இருக்குது பார்க்குறது. தப்பான இன்டென்ஷன்லாம் கிடையாது எனக்கு. அவர் லாஸ்ட் ஒரு வேளை தப்பான இன்டென்ஷன் மட்டுமே ஒரு வரைஞ்சிருந்தாக்க வேறு மாதிரி தான் ட்ராயிங் பண்ணியிருக்கணும். இதில் நிறைய குட் வேல ஃபோட்டோ இருக்குது. ஜிம் பார்க்குற அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு கம்ஃபர்ட் பண்ண மாதிரி ஹக் பண்ண நிறைய விஷயங்கள் அழகாக இருக்குது. ஜிம்மில் எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து நம்மளாம சொல்கிற ஒரே சான்ஸ் கொடு. அவன் இப்போதைக்கு நம்ம கூட வேணும். ஜஸ்ட் ஒரு சான்ஸ் கொடு வெயிட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாமல் பட் சொல்கிறாங்க எனக்கு புரியல ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. சாரி ஜெக்கே சாய் போதுட்டு ஒரு நெக் எப்படினாக்கா ஜிம் ஜெக்கே பயத்து இருப்பாங்க. ஜிம் நெக்கு நாங்கள் லைட்டாக பிளேட் வந்துட்டு ஜிம்மோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட். இப்போ ஜிம் இப்போ ஜெக்கே போயிட்டு ஒரு மெடிக்கல் ஃபஸ்ட் எடுத்துட்டு மருந்து வந்துட்டு கொடுக்குறாங்க ஜிம் கையில். ஜிம் பார்க்குறாங்க எப்படி அப்ளை பண்ணி ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அப்ளை பண்ணவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் முறைக்கிறாங்க இல்லை ஜஸ்ட் மெடிசன் தான் அப்ளை பண்ணுற சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜெக்கி போயிட்டு ஒரு ஸ்டிக்கு ஒரு காட்டன் மெடிசன் தான் க்ளீன் பண்ணி விடுறாங்க. அதை ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு மருந்து வச்சு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ஜெக்கி மறைச்சி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு புரியுது இப்போ கோவமாக இருக்க சொல்லிட்டு. ஆனால் ப்ராமிஸ் வந்து கோவம் வந்து மாறும் ஓகேவா. கண்டிப்பாக மனசில் இடம் பிடிக்கும். அவங்க ஹார்ட்டில் வின் பண்ணுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படியே ஜெக்கி போயிடுறாங்க. ஜிம் பெல்ல படுத்துறாரு எதுவுமே சொல்லாமல். அந்த ரூம் பிக்சர் பார்க்குறப்ப ஜிம் பார்க்குறீங்க எதுவும் சொல்ல படுத்துக்கிறாரு. இப்போ கீழே ஜெக்கி போயிட்டு அங்கே உள்ள வளர்ந்து திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அழகாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்த்து தூங்கிட்டாரு. இப்போ ஈவினிங் டைம் தான். ஜெக்கி ஜிம் நினைக்கிறாங்க. ஜெக்கி வந்து மார்னிங் குக் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம். ஜெக்கி பண்ணி சொல்லி ஓகே சொல்லி எதாவது கூட்டிகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் குளிச்சுட்டு இறங்கி வராங்க. இப்போ ஜெக்கி வந்து பார்க்குற ஃபுட்டை சோப் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சாப்பிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கினா அப்படி வரும் பார்த்துருக்காங்க. ஜிம் கூட ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் கேட்டுக்கல. அவர் கூட சாப்பிட்டு முடிச்சு வெளில படுக்கிறாங்க. ஜெக்கிக்கு எப்படி கேட்குன்னு தெரியல. ரூம் வேணா தூங்கலாமா வேணாமான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ரூமில் வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் அங்கே ரூமில் தூங்கவா இல்லை வேறு எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிம்ல சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சார் ஓகே தனியாக போய் தூங்க வேணாம் சொல்லி பண்ணுறாங்க. அது ஏன் இந்த வீடு பெரிய ஹோம் அவன் தண்ணி தூங்க அவன் தான் என்ன பண்ணுற சொல்லி ஜெக்கி பண்ணுறாங்க. ஒரு பெட் ஒரு பில்லோ கவர் ஒரு பில்லோ ஒரு பெட் ஒரு பிளாங்கெட் ரெண்டு எடுத்து கீழே படுத்துக்கிறாங்க தரை ஃப்ளோரில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பெட்லேயும் ஜெக்கி ஃப்ளோர்லேயும் படுத்துருக்காங்க. நீ பயப்படாத ப்ராமிஸாக தூங்கினதுக்கப்புறம் டச் பண்ண மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுவுமே சொல்ல மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி நெக்ஸ்ட் டே மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் காணும். ஜெக்கி டக்குன்னு பயந்து போய் எழுந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் வெளில அவங்க கார்டன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படா வாய்ந்துட்டா சொல்லி ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜெக்கி வந்து காஃபி போட்டு இருக்காங்க. ஜிம் உள்ள வராங்க. உள்ள பார்த்தா ஜெக்கி காஃபி போட்டு வைக்கிறாங்க. இப்போ ஜிம் எடுத்துக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் முறைச்சி பார்க்குறாங்க. ஜெக்கி சரி ஓகே சார் குடிச்சிக்கிறாரு. காஃபி குடிச்சிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் ஆஃபீஸ் போகணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபோன் சொல்லிட்டு கைட்டை செக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ சேஃபாக இருக்கே ஹவுஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துருக்காங்க. இது மொபைல் நம்பர் ஓகேவா. இது இந்த மொபைல் நம்பர் வச்சு ஃபோன் கேட்குறேன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு எனக்கு கால் பண்ணு சரியா. நான் வெயிட் பண்ணுவேன். எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வருவேன். நான் உடனே வர மட்டும் பயமாக தான் சொல்லு சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் அப்பா மட்டும் இவ்வளோ வயலுக்கு எதுவும் சொல்லிட்டு அதான் ஜெக்கி சொல்கிறாங்க. பயமாக இருக்கிற பிரிச்சுவாங்க சொல்லிட்டு அதை ஜெக்கி கெஞ்சுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதிருக்காங்க. போயிட்டு ஒரு வா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்ல வந்துட்டு அப்படி பார்த்துருக்காங்க. நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் நீ சாப்பிட்டுக்கோ நான் போயிட்டு வரேன் ஜெக்கி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆல்கோல் மார்க் எனக்கு நான் லெவல் டிசவன் பாஸ் நினைக்கிறேன் பார்த்து இப்படி எடுத்துக்கணும் அது தப்புலையா ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஜிம் நினச்சிட்டு ஒரு மாதிரி அமைதிருக்காங்க. இப்போ ஜெக்கியும் போயிடுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஈவினிங் ஜெக்கி வந்து வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஜிம்முக்கு எதுவும் ஸ்நாக்ஸாக பிடிக்கும் சொல்லி வாங்கி கேட்டுப்பாங்க. வாங்கி சொல்லியிருக்காங்க ஸ்நாக்ஸாக வந்து வைக்கிறாரு. அவர் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே. ஜிம் ஒர்க்லாம் போகல. ஜிம்ல எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அது யூஎஸ்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார் கம்பெனியில். இப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவர் வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணி எப்படின்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு. அவர் அங்கே இருக்கார். இப்போவும் ஒரு ஸ்டில் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அதாவது யூஎஸ்ல. ஆனால் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இங்கே ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாரு. அழகாக 10 டேஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு மேரேஜ் 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜேகேட ஜிம்ல பேரண்ட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. டின்னருக்கு அதாவது நம்ம லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் கொடுக்கணும் ஃபுட்டெல்லாம் அது இந்த விரும்ப வைப்பாங்க இல்லையா. அதனால ஜெக்கே ஜிம்ல அம்மா கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் ஜெக்கே ரெடி இருக்காங்க. சண்டே தான். ஜெக்கி பார்த்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்காங்க. ஜிம்மில் ரெடி ஆகிட்டாங்க. ஜெக்கி பார்த்தாங்க போகலாம் சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. இப்போ ஜெக்கும் அந்த காரில் உட்காராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் போனது கார் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வரப்போ ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துட்டு போவாங்க இல்லையா. அதில் வாங்குறாங்க. வாங்கிட்டு ஜெக்கி ஜிம் 2 பேர் ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு வச்சு ஆகிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து மாசம் ஜிம் சார் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நேரம் இருக்கம்மா சொல்கிறேன். போய் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஒயின் பார்க்குறா ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஒயின் சொல்லிட்டாங்க எப்படி இருக்கா தங்க ஹாப்பியாக இருக்கியா. இந்த ஜெக்கி நல்லா பார்த்துக்கலாம் சொல்லி சரியா உங்களுக்கு பஞ்சு வச்சுறேன். ஜெக்கி சொல்கிறேன் ஒயின் சொல்கிறா.
ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ் ஒயினோட ஃபேஸோட ஹாப்பினஸ்லாம் பார்க்குறப்போ அவர் வந்து எதுவுமே சொல்ல முடியல. நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு ஜிமின் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் சொல்ல சரியா அவங்க பயப்படக்கூடாது. ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் யோசிக்காது சரியா சொல்கிறாங்க அக்கா ஃப்ரெண்டுலாம் யோசிக்காது அதனால் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இல்லை காலையில் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஜிம்ட்டு பேசியிருக்காங்க ஜெக்கிக்கிட்டே அவங்க பேசுகிறாங்க ஃபுட்டாக ஷோ பண்ணுறாங்க 2 பேருமே சாப்பிட்டுருப்பாங்க டே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க ஈவினிங் 2 பேர் கிளம்புறாங்க ஜிம் பார்க்குறாங்க நான் போய்ட்டு வர ஒயின் சொல்லிட்டாங்க சரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ ஜிம் சொல்கிறாங்க ஒயின் பார்க்குறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் டேஸ் அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நான் அப்பா அம்மா உடனே பிடிச்சி நான் சொல்கிறாங்க அப்படி இல்லை எடுத்தாங்க நான் தானே சொல்கிறேன் அப்பா அம்மா ஒன்று ஃபாரின் கூட்டி போக சொல்லி அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க வந்தாங்க செகண்ட் ஒன்று படிக்க வைக்கணுக்காக சரியா அங்கே வந்து நல்ல ஸ்கூல் இருந்துச்சு இவங்க யாரும் முடிவு பண்ண மாட்டாங்களா நீங்கள் தான் சஃபர் ஆகிருக்கோம் ஒன்று பார்த்து நான் என்ன சஃபர் ஆகிருக்கோம் அங்கே வந்து ஹாப்பி தான் ஓகேவா சொல்லிட்டு ஒயின் ஹாப் படிக்கிறா யுவர் மை ப்ரீஷியஸ் பிரதர் ஓகே அவன் எல்லாத்துக்கும் ஹாப்பி அண்ட் டிசோன் பர்சன் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்ல இருந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது ஒயின் சொல்லிட்டு ஜிம் ஜெகே ஒயின் ஹாப் படிக்கிறாங்க நான் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க மற்ற பற்றி ஜெகே சொல்கிறாங்க ஜெகே பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரும் ஜிம்மில் ஹார்ட் பண்ண தெரிஞ்சது அவ்வளோ சரியாக சொல்லிட்டாங்க இப்போ ஜெகே பார்க்கணும் இல்லை ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க நேரம் மணிக்கு கொஞ்சம் மாறுமா தெரியுது சொல்லிட்டு ஒயின் கேட்குற அது சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ் வந்து மாறின மாதிரி சொல்லிட்டு டே ஒயின் டே ஜெகே டே அந்த காய் கூட சொன்னாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குற மேரேஜ் ஆனால் மாதிரி தான் ஆவாங்க சொல்கிறாங்க அப்படி மேரேஜ் ஆனால் மாதிரி தான் ஆவாங்க என் அக்கா சில விஷயம் சேஞ்ச் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க அப்படி ஆமாம் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் பேச்சர் அப்படிலாம் இருக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சில விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு மொயின் சொல்கிறாங்க பாரு தம்பிக்கெல்லாம் சாஃப்டாக பேசணும் அப்படி தான் சொல்கிறாங்க சரி ஜெகே சொல்கிறாங்க ஃபோன் எடுத்து போகிறாங்க வீட்டுக்கு இப்போது இப்போ ஜேகே அண்ட் ஜேக்கோட அப்பா வந்து ஒன் டே வந்து ஸ்டே பண்ணுறாங்க ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க ஜேக்கோட அம்மா ஜிம்மி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இப்போ ஜிம்மி கேட்குறாங்க ஜேக்கோட அம்மா கிட்ட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லி கேட்குறாங்க எப்படி பிடிச்சிருன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நான் ஃபோட்டோ காமிக்கிறப்போ வந்து வேணாம் நான் பார்க்க மாட்டேன் சொன்னான் நான் அப்புறம் சொன்னால் ஒயனோட தம்பின்னு சொல்கிறாங்க அப்படி ஆமாம் ஒயனோட தம்பின்னு சொன்னால் அப்போ சொல்லிட்டு ஒயனோட தம்பியெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு தான் வாங்கி பார்த்தேன் ஃபோட்டோ பார்த்துக்கலாம் ஓகே சொன்னா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க ஓகே ஸோ ஜிம்மி எதுவும் சொல்ல விட்டுறாங்க இப்போ ஜிம்மி தான் நெக்ஸ்ட் டே காய்க்கும் நம்ம டேக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க அப்போ ஜேக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு இவங்க வேறு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இப்போ நம்ம டேக் பாக்கெட் கேட்குறாங்க அவருக்கு எப்படின்னு தெரியும் சொல்லிட்டு ஏன்னா அவங்க என்னதான் ஜிம் பார்த்துருந்தாலும் இது உண்மையை எனக்கு தெரிஞ்சுக்கல அப்போ கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இதுதான் நினச்சான்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒயின் தெரியாது நம்ம ஜிம்மும் நம்ம சிக்கன் ஜிம்மில் பார்த்துருவாங்க சொல்லிட்டு தெரியாது அதனால தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் ஜிம்மின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான்னு சொல்லிட்டு நீ எப்படி அவங்க ஜிம் வந்திருப்ப அது எப்படி ஃபேட்டாக உண்மை எனக்கு நம்ப முடியாது எப்படி சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க இதை அப்புறம் சொல்கிறாங்க சரி ஓகே அவன் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அடிக்ஷன் தான் நினச்சிருக்கான் அவன் பார்க்குற ஜிம் ரொம்ப ஹாப்பினஸ் இருந்திருக்கு போக போக அவனுக்கு அது வந்து வேறு மாதிரி மாறி இருக்கணும் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி நீ எதுவும் இல்லை அவனுக்கு வந்து எப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கு நீ வந்து ஹாட் ஆகி கொடுத்து அப்படிலாம் நினச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க ஜிம்முக்கு புரியுது சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் அனுப்பிடுறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஸோ உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நீ லவ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் அடிக்ஷன் நினச்சிருக்கு போக போக உனக்கு வந்து என்ன லவ்ன்ற ஃபீல் ஆயிருக்கு அதே இப்பெல்லாம் ட்ராயிங் பண்ணியிருக்கல அப்படி சொல்லி ஜிம் பார்க்குறாங்க தப்பான எல்லாத்தையும் வேறு மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க நீ மாதிரி இப்படி நீ காமிச்சது தப்புது நம்ம லவ்வே பண்ண கூட லவ் காமிக்கிறது ஒன்று இருக்குல்ல ஜிம் நினைக்கிறாங்க சரி ஓகே நாங்கள் இப்போ சான்ஸ் தரோம் ஓகே அந்த சான்ஸ் எதாவது தப்பானாக்கா கண்டிப்பாக நான் வந்து விட்டு போயிடுவோம் ஜிம் நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் ஜெக்கு ஃபாலோ அனுப்புறாங்க ஜெக்கு ஒவ்வொரு ஸ்டெப் போயினாக்கா மற்றவங்க கிட்ட வேறு மாதிரி இருக்காரு வந்து ஜிம் ஜெக்கோட ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே போய் ஜெக்கார்ட்டு கத்துறாரு ரொம்ப கோவமாக இருக்காரு உருண்டுருக்காரு ஆனால் ஜிம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டோட்டலாக சாஃப்டாக மாறிட்டாரு ஜிம் பார்க்குறாங்க இவன் எங்கிட்ட அப்படி எப்படி காசு விட்டு ஜிம் என்ன சொல்ல மாய்ந்து போகிறாரு அவர் அந்த பயமே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் இப்படி பயப்படுறான் வந்துட்டு எங்களோட பேச மாட்டான்னு சொல்லிட்டு வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறலையே தலைவனாக இருக்கான் அது ஃப்ளோரில் தூங்கிட்டு இருக்கா அப்புறம் இருக்கும்போது எப்படி ஜிம் பார்த்துருக்காங்க இப்போ ஜிம்க்கு ஒயின் கால் பண்ணுறாங்க ஒயின் புக் பண்ணுறா சொல்கிறா ஜிம்னு சொல்கிறாங்க ஒயின் வீட்டுக்கு வரையா சொல்கிறாங்க சரி ஓகே சார் திரும்ப ஒயின் வர வீட்டுக்கு என்ன தங்க சொல்கிறாங்க ஒயின் ஜிம் வந்து ஜெக்கு வந்து எப்படி பார்த்துருப்பாங்க கேட்குறாங்க எப்படி அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிருப்பாங்க அங்கிள் ஆண்டி வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருப்பாங்க சொல்கிறாங்க இல்லை அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அன்னைக்கு அவருக்கு வந்து அடிப்பட்டு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அன்றைக்கி அவர் வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியாதா சொல்கிறாங்க எனக்கு அவனை வந்து பார்க்கலையே அவன் வாங்கி தண்ணி தான் நம்ம சர்வ் பண்ண சொல்கிறாங்க அதை வந்து சொல்கிறாங்க பாரு நீ தானே சர்வ் பண்ணி 2 தடவை சர்வ் பண்ணீங்க செகண்ட் வந்துட்டு அவன் வாங்கிக்கிறது தான் அவனை வந்து அவனை தான் அவங்க பார்த்துக்க மாட்டேனே சொல்கிறாங்க இப்போ ஜிம் ஒரு செகண்ட் வச்சு பார்க்கணும் இல்லை பையன் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அவர் என்ன பார்த்தாரு எப்படி ஆசை கேட்குறாங்க இப்போ ஜிம் என்ன சொல்லிக்கிறாங்க என்ன பண்ண அவன் ஜிம்மில் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அப்புறம் ஸ்டார்டிங் தோணல எனக்கு அன்றைக்கி ஒரு மயக்கத்தில் தான் நினச்சா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நான் ஒரு சீக்ஸை டேப் பண்ணி சொன்னேன் இல்லையா ஹெட்டில் அடிபட்டுருக்காசுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மைண்ட் ஒரு கான்ஷியஸ்க்காக சொல்லிட்டு டேப் பண்ண சொன்னாங்களே பேக்கான்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போ நான் டேப் பண்ணுறப்போ அவன் வந்துட்டு அவர் ஐஸ் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணார் அவர் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க அப்போ தான் என்ன பார்த்தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவன் ஜிம் அவன் இப்படி தான் நீ போயிருக்கா கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு ஸ்டார்டிங் டவுட்டு எனக்கு அவன் தான் எனக்கு பார்க்க முடியல மயக்கத்தில் இருந்தா எப்படி நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது எனக்கு இப்போ தான் அந்த டே நான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன்னா சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் ஜிம்மில் போயிருக்கேன் ஆமாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சேவியர்லாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க அவங்க தெரிய வேணாம் சரியா சொல்கிறாங்க தெரிய வேணாம் தெரிய வேணாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இல்லை அவங்க இப்படி பார்த்து இப்படி இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க இல்லைடா சொல்லுங்க இல்லை எனக்கு அவன் ஜஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க இவனை பார்த்துருக்கான்றதுக்காக அவனுக்கு லவ் பண்ணக்கூடாது அவங்க லவ் பண்ணுறது என் மேலே ட்ரீம் பாய் வந்துட்டு போட்டோம் சொல்கிறாங்க அதை சொல்லலாம் ஜிம் சொல்கிறாங்க மேலே சொல்லி நான் கூட மறந்துட்டேன் பாரு எனக்கு இவங்க எல்லாரும் நீ வந்து அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம
ஜிம்மு சரி ஓகே ஒன் டே வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க மறுபடியும் நீ சொல்ல போகிறதா சொல்கிறாங்க இப்போ இல்லை அவனுக்கு என் மேலே நான் எனக்கு வந்து ஃபுல்லாக லவ் வந்து சொல்கிறாங்க இப்போ லவ் வரலையா கேட்குறேன் இப்போ லவ் வரல பிடிச்சிருக்க சொல்கிறாங்க பிடிச்சிருக்கா அவன் பயப்படுறான் சொல்கிறாங்க பயப்படுறேன் நான் என்ன அவன் பயமுறையாக பார்க்குறதா சொல்கிறாங்க இல்லை அவன் ஆஃபீஸில் வர மாதிரி இருக்கான் இப்போ எங்கிட்ட மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க அப்படி அவன் எங்கிட்ட ரொம்ப சாஃப்டாக மாதிரி இருக்கான்னு பிடிச்சிருக்கு ஓ என்னைக்கு எனக்கு அவங்கள வந்து இப்போ நான் வந்துட்டு எனக்கு அவன் லவ் பண்ணுறோம் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கானோ அன்னைக்கு நான் போய் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி ஒன் டே உன்னை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க அப்படி ஆமாம் நான் சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க ஆமாடா ஜஸ்ட்டு சேவ் அவனுக்கு நான் வந்து சர்வ் பண்ணாலும் லவ்லாம் இல்லை அவனுக்கு லவ் இல்லை சரியா அவனுக்கு கொஞ்சம் ஜீம் நாள் பார்த்தா பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க கரெக்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவனுக்கு தெரியல நம்ம தான் அவன் சர்வ் பண்ண சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க அவன் நினச்சிருப்பான் நாங்கள் சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் ரியலாக நீ அவன் சர்வ் பண்ண நீ தான் சொல்ல தெரியல சொல்கிறாங்க கரெக்டு சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க இப்போ வாங்கி சரி ஓகே பாரு நல்ல பையன் சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க என் தம்பி ரொம்ப அழகாக இருக்கனால ரொம்ப ஆப்ஷன் ஆகிட்டு போகலாம் ஜிம் சொல்கிறாங்க ஒயின் சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க அடிப்பேன் பேச கூட சொல்கிறாங்க சரி பேச ஒயின் சொல்லிட்டு இப்போ ஒயின் போயிடறான் இப்போ ஜிம்முக்கு ஜெக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் ஆகுது 4 மந்த் ஆகுமே நம்ம ஜிம் ஜெக்கி நார்மலாக பேசுவாங்க அது இப்போ வீட்டில் ஏதாவது திங்ஸ் வேணாக்கா ஜிம் சொல்லுவார் ஜெக்கி வந்து வாங்கிட்டு வருவாங்க இப்படிலாம் எங்கன்னா வெளில போனாக்கா ஜிம் கூப்பிடுவாங்க ஜெக்கி கூட்டிகிட்டு போவாங்க ஜிம் இப்படி தான் போயிட்டு இருக்கு 1 நம்ம டே அண்ட் என்னோட மேரேஜ் அந்த மேரேஜுக்கு தான் நம்ம ஜெக்கி வந்துருக்காங்க இல்லை ஜெக்கி ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க எப்படினாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் நைட் வந்து எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடலாம் சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க ஜெக்கி பார்த்து நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஏன் சொல்கிறாங்க இல்லை எனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்காது சொல்கிறாங்க டெய்லி அந்த ஜிம் பார்த்து ட்ரிங்க் பண்ணிட்டு விட்டுட்டா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அதே மேரேஜ் பண்ணிட்டு இப்போ ஜிம் வந்துட்டு இப்போ அவங்க கூட இருக்காங்க அப்புறம் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது விட்டுட்டேன் சொல்கிறாங்க ஏன்னா நல்ல ஹாப்பிட் எல்லாமே அவங்க லைஃப் வந்ததுக்கப்புறம் நல்ல ஹாப்பிட்லாம் எனக்கு வந்துச்சு அதெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ நம்ம டே நம்ம ஜிம் பண்ணி அவங்க எங்கே போயிட்டா தேடி விட்டு வந்துருக்காங்க எனக்கு அவங்க ரிலேட்டிவ் ஒரு பாசம் கேட்டிருக்காங்க எங்கேப்பா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூட இன்ட்ரோ பண்ணலாம் ஜிம் தேடி வந்திருக்காங்க அங்கே இருக்காங்க டே நீ இவருக்கு எப்போ நான் ஜிம்மில் வந்து சொல்கிறேன் எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியாது எனக்கு அவன் பிடிச்சிருக்கு அவனோட நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் அவன் லைஃப் இருந்தாக்கா இந்த லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது சொல்கிறாங்க அப்படி ஆமாம் எப்படியும் சொல்லி மனசு இடம் பிடிக்கணும் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி வர மாட்டேன் அவன் தானாக எனக்கு அவன் மனசில் இடம் பிடிக்கணும் அது எவ்வளோ வருஷமானாலும் சரி சொல்கிறாங்க அம்மா நீ அந்த ட்ரீம் பாய் கூட நேரில் பார்க்கல தான் நீ சொல்கிறாங்க ரெஸ்ட் ஆஃப் எப்படி தான் இருப்பா சொல்கிறாங்க டேட் எப்போ அவன் அப்படி இருக்க முடியும் சொல்கிறேன் இருக்க முடியும் ஜெக்கி சொல்கிறாங்க எப்படி நான் ட்ரீம் பாய் நேரில் வந்துட்டான் இந்தாக்க உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம் போயிருக்கா அவளை கடைசி வரைக்கும் சிங்களாக வாழ்ந்துருப்பா ட்ரீமில் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க இப்போ ஜெக்கும் பார்த்துக்காங்க ஜிம்மில் ரிசல்ட் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே சொல்லி ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் இது கூப்பிட்றாங்க ஜேகே எப்படி கூப்பிட்றாங்க ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க டக்குனு ஹைட் பண்ணுறாங்க அந்த சரக்கலாம் ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாருங்க நீங்கள் ஒரு பாட்டில் மறைக்க சரியா சொல்கிறாங்க நீங்களாம் குடிச்சுக்கோங்க ஜிம் தான் இன்னும் சொல்கிறாங்க இப்போ என் டே பார்க்குறாங்க என் முதலாவுக்கு எவ்வளோ கோவம் வர சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காருங்க ஜிம் தான் ஜேகே பாஸ்ட்டு கூப்பிட்றாங்க இப்போ ஜேகே கொடுக்குறாங்க ஜேகே ஜிம் எடுத்துகிட்டே போயிட்டு அவங்க ஒரு பசங்க ஜிம் இன்ட்ரோ பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பார்க்க நல்லா இருப்பா ப்ளஸ் பண்ணுறாங்க ஜிம் பண்ணுறாங்க இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜிம் நம்ம கூப்பிட்றாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் மேட்சாக நம்ம அவங்க அக்காவோட மேட்சாக ட்ரெஸ் போடலாமா ஜெக்கி கேட்குறாங்க ஜிம் முடிச்சு பார்க்க நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கலாம் சரியா எனக்கு ஒய்ஃப் கூட மேட்சாக ட்ரெஸ் போடணும் ஆசை அதுதான் ப்ளீஸ் அப்படி ஜெக்கி ரொம்ப லிட்டரலி கெஞ்சிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் தாங்க இல்லை எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சார் ஜெக்கி ஜிம் ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் டைம் ஜெக்கி ஜிம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தா ரூம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க அதே சேமா ரொம்ப மேட்சிங்காக ரொம்ப அழகாக இருக்காங்க இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜிம்மில் அம்மா அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸு ஜெக்கோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ டே பார்த்து பார்த்தியா உன் தம்பி நம்மளுக்கு ஈக்குவல் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன சொல்லிட்டு ஜெக்கி ஒயின் சொல்லிட்டு இருக்கான் என் தம்பி ஜெக்கி இந்த நேரம் போட்டு அவனுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கா நீ விட்டு தர மாட்டேன் தம்பியை சொல்லிட்டாங்க விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டாங்க அப்படின்னு டவுட் என்ன சொல்கிறாங்க அது இப்படி ஒரு ட்ரீம் வந்துருக்கும் எனக்கு அந்த ட்ரீமில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எனக்கு ட்ரீம் இப்படி யாரும் வரமாட்டாங்கன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறா அது சொல்கிறாங்க சொல்லிட்டு சீக்கிரம் அப்புறம் சொல்கிறாங்க சீக்கிரம் அது என்ன சீக்கிரம் சொல்கிறாங்க அப்புறம் சொல்லிட்டு மைண்ட் சொல்கிறான் சரி சொல்லிட்டு போயில மாற்றி முடிச்சு இப்போ ஜிம் ஜெக்கி 2 வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம ஜிமின் தான் இப்போ எனக்கு ரொம்ப சிவர் ஆகிட்டு இருக்காரு நம்ம ஜெக்கி வந்து கீழே தூங்கிட்டு இருக்காரு இவருக்கு பெட்டில் தூங்குற இவருக்கே சிவர் ஆகுது எனக்கு அது விண்டர் சீசனு ஜிம்முக்கு ஃபேன்லாம் ஆஃப் தான் வச்சிருக்காங்க ரூமில் ஹீட்டர் போடல அதனால் அந்த ரூம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு நம்ம ஜெக்கி பார்த்தா அப்படியே அவரே ஒரு மாதிரி சிவராக தூங்கிருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு வந்து இப்போ வாமா ஃபீல் பண்ண தோணுது ஜிம் டேரெக்டாக போய் பண்ணல ஜேகே மேலே போய் படுத்துக்கிறாரு ஜேகே எதுவுமே பண்ணல அவ்வளோ அதை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஹேண்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ மேலே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காங்க 2 பேருமே ஜேகே உள்ள ஜஸ்ட் கீழே ஒரு பிளாக்கெட்டு அவர் மேலே ஒரு பிளாக்கெட் போட்டுப்பாரு ஜிம் போய் பிளாக்கெட்டுக்குள்ளே ஜேகே படுத்துக்கிறாங்க ஜேகே தூங்க வச்சுக்கிறாங்க எதுவுமே சொல்லலை ஜிம் அப்படியே வந்து பார்க்குறாங்க ஏன் எதுவுமே அவங்க சொல்லலை நீ வந்து போய்ட்டு படுக்கிறது எதுவும் ஏன் கேட்கல ஜிம் நினைக்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க பிகாஸ் யுவர் மை ஒய்ஃப் யுவர் மை லைஃப் உனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது உனக்கு நீ என்ன பண்ணலாம் அந்த ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படி ஜேகே நினச்சிட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் ஜிம் நினைக்கிறாங்க நைட்டு பார்த்து ஜிம் ஜேகே மேலே தூங்கிருப்பாரு ஜேகே வந்து அழகாக வாம்னஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஜிம் நினச்சி பார்க்குறாங்க அந்த ஜேகே வந்து அழகாக தூங்கிட்டு இருக்காரு ஜிம் எதுவும் சமட்டாக நினச்சி போயிடுறாங்க இப்போ வந்து டெய்லியும் ஜிம் ஜேகே கூட தூங்கிட்டு அந்த கீழே தான் தூங்குறாங்க அது அவருக்கு எடுத்து தூங்கிட்டு இருக்காரு இவர் வண்டி கூட ஜேகே ஏன் கேட்க மாட்டாரு அழகாக ஹோல்ட் பண்ணி தூங்க வச்சுட்டு இருப்பாரு இப்போ ஒரு எப்படியா காலமாக இப்படி தூங்கி ஒரு 1 மந்த் ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க
ஜிம் ஜேக்கு ரெடி ஆகிருக்காங்க. ஜிம் ஜேக்கி கொடுக்குன்னு பார்க்குறாங்க. ஜேக்கி திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் அப்படி கேட்குறாங்க. இந்த ஷர்ட் நல்லா இல்லையா வேறு போட்டுக்குவா ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் ஜேக்கி கொடுக்குன்னு பார்த்துருக்காங்க. என்னாச்சுமா ஜேக்கிட்ட வராங்க. எதுவும் ஹெல்த்துக்கு முடியலையா ஹாஸ்பிட்டல் போமா ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜேக்கி வந்து ரொம்ப லவ் பண்ண ரொம்ப கேரிங்காக இருக்குது. அந்த 5 months ஆகிருக்கும் உங்கள் மேரேஜ் ஆகிட்டு. இந்த 5 months ஒரு டைம் கூட ஜேக்கி ஜிம்கிட்ட மிஸ்பேக் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த டேக்கு அப்புறம் ஒரு டைம் கூட ஹார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கே கூட்டு போனால் பத்திரம் பார்த்துப்பாரு. இன்னும் அவங்க வெளில போயிருப்பாங்க. வெளில அவங்க கூட ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா வேறு ஆகிட்டு ஒன்றா போகிறாங்க. அவங்க அக்கா அவங்களுடைய ஆண்டி அதுக்கப்புறம் யாரும் சேர்ந்து போகிறாங்க. அப்படிங்கும்போது அவர் அவ்வளோ கேர் பண்ணுறாரு, அவ்வளோ லவ் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திட்டினதில்லை, எதுவும் பேசினதே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. எது ஹார்ட் ஆகுதானே தப்பு பண்ணிட்டு ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் பக்கத்தில் ஹார்ட் அட்டாக் கூட சொல்கிறாங்க. நீ ட்ரூவாக லவ் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி கேட்டால் என்ன சொல்லட்டும். ஜேக்கி நம்ம வீட்டில் பக்கத்தில் உட்காருங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறோம். இதுக்கு எப்படி லவ் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும். நான் எப்படி லவ் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறதில்ல நீ எப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறேன். எப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன். அந்த 5 months ஹார்ட் பண்ணுறேன் ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்களா ரெஸ்ட் ஆஃப் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா இப்போ இல்லை உன் மனசு இடம் பிடிச்சாலும் சரி எப்போ என்ன பண்ணாலும் சரி தான் வந்துட்டு இப்போ நீ இப்போ எப்படி இருக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சரியா சொல்கிறாங்க. இதே மாதிரி நான் மாட்டிட்டு எப்படி உன்னை பார்த்து நான் பயப்பட இப்போ பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. நான் மேட்ரில் சொல்கிறேன் இது என் மேட்டில் உன் லவ்வில் தான் நான் அடங்கி போகிறவங்க கிட்ட சரியா சொல்கிறாங்க. இந்த ஜேக்கே யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா. ஆனால் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு ஒரு லவ் சரி ஜஸ்ட் நீ பார்த்தாலே போதும். உன்னோட பார்வை எனக்கு போதும் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு உன்னை நம்பி சொல்கிறாங்க. நிச்சயமாக என் நம்பிலாம் ஷேர் பண்ணலாம் ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை தானே இப்போ ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே தெரியுமா. இந்த வேர்ல்டு எதில் நான் வாழ்ந்துருவேன். நீ இல்லாமல் வாழ முடியாது ஜேக்கி சொல்கிறாங்க. ஈவன் உன் ட்ரீம் சொல்கிறேன் மெமரிஸ் எல்லாமே இருக்க முடியாது சரியா ஜேக்கி சொல்கிறாங்க. நீ என்னோட போனால் கூட உன்னோட மெமரிஸ் ஒன்று வாழ நினைப்பதை தவிர ஒரு பர்சனாக நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜிம் ஜேக்கோட கேரக்டர் தெரிஞ்சிருப்பாரு வச்சு காயிட்டே ஒன்றே கூட்டுப்பாரு வீட்டுக்கு. அவர் கேட்டுப்பாரு ஜேக்கி இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் எனக்கு உண்மையை சொல்லுங்கள் ஜிம் கேட்கும்போது அவங்க 2 பேர் ட்ரூவாக சொல்லிப்பாங்க. அவன் சின்ன வயசுக்கு யாரும் லவ் பண்ணது கிடையாது. மற்றவங்க சைட்டு கூட இப்போ ஒரு கடத்துக்கு ஃபேக்டரி போகணும் ட்ரீமில் பார்க்குற முன்னாடி வரைக்கும். எப்போ ட்ரீமில் பார்த்தேன்னா அப்போ கூட அந்த ட்ரீமில் கூட உனக்கு ஹானஸ்டாக நினைச்சான். இன்னொரு பர்சனை பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த ட்ரீம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லுவான். ட்ரீம் பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னால் ஸ்டார்டிங் அடிக்ஷன் சொன்னால் அப்புறம் போக போக என் ட்ரீம் பாய் சொல்லிட்டே இருப்பான். சொல்லி போக காயின் சொல்லிப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எப்போன்னு சொல்கிறாங்க இப்போ ட்ரீம் பாய் நீ தான் என்ன ரியல் லைஃப் பாய் ஃப்ரெண்ட் தான் சரியா. உன்னை தாண்டி வேறு யாரும் ஒரு பர்சன் லைஃப் இருக்க மாட்டாங்க ஓகே. ஒன்று இருந்தால் நீ ட்ரீமில் இருப்பா இல்லை நிஜத்தில் இருப்பேன். அது ரெண்டுக்கும் வச்சுக்கே நானும் வேலை இருக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பேச சொல்லிட்டு உண்மையாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் எனக்கு நடந்துக்கிற தப்பு தான். எனக்கு மொத்த ஆசை அந்த 3 years ட்ரீம் வந்துட்டு நிஜத்தில் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பண்ணி தப்பு சொல்லின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக ஜஸ்ட் இது வேறு மாதிரி பண்ணிட்டு சொல்லி அதை ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அப்சேஷன் மட்டும் கிடையாது எல்லாமே இருக்குது சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறேன் எனக்கு சொல்லி எனக்கு புரிய வைக்க ஒரு வேர்ட்ஸ் அதுக்கு எதுவும் வச்சுக்கேன் கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் சொல்லுவேன். எனக்கு அப்படி மொதல் சேர்த்து ஒரு வேர்ட்ஸ் தெரியல ஓகேவா. லவ் பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஈஸியாக ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நிஜமே ஹார்ட் பண்ண மாட்டேன் சத்தியமாக ஹார்ட் பண்ண மாட்டேன். எப்படி ஹார்ட் பண்ணிருக்கேன் நான் அந்த 4 days கேட்குறாங்க. இல்லை இருந்தாலும் பயமாக இருக்குது என்ன கொடுக்க போகிறேன்னு மட்டும் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஏன்னா என்ன நான் கொடுக்க போகிறேன்னா என் லவ் எனக்கு மொபைல் லவ் எனக்கு பிடிச்சிருக்கு என் கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது எங்கேயும் ஹார்ட் பண்ண சத்தியமாக ஹார்ட் பண்ண மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது என்றைக்கும் நான் மீட்டர் சொல்லி ஃபீல் பண்ண மாட்டேன் யார் சொல்கிறாங்க சத்தியமாக ஃபீல் பண்ணல. இவன் அன்றைக்கி இன்னொரு அடி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வாங்கியிருப்பாங்க சொன்ன பார்த்தியா. நான் மியூட்டு எதனா பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாலே எனக்கு அது ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆனிச்சு. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் இன்னும் எனக்கு கேமரா அதிகம் கோவச்சு நீ நடந்தனால தான் அவர் கேட்குறான் சொல்லிட்டு எனக்கு அது இன்னும் காயப்படுத்துச்சு. எனக்கு ஒரு நார்மல் பர்சன் பண்ணாலும் கோவில் இருக்கும்போது நீ எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். நீ எல்லாம் யோசிச்சிருப்பல அவனுக்கு இதை பற்றி உன்னை பற்றி நிறைய ஷேர் பண்ண ஆசைப்பட்டிருப்பேன். பேசணும்னு நினச்சிருப்பேன். என்ன மைண்ட் கிட்ட கேட்டால் என் தம்பி விட்டு பேசணும் நிறைய பேசணும் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் பேசணும்னு கேட்டால் அப்போ புரிஞ்சுட்டு என்னெல்லாம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன். பிளான் பண்ணியிருப்பேன். நான் வந்து மறுபடியும் எடுத்துட்டேன். நான் தான் எல்லாத்தையும் ஸ்பால் பண்ணிட்டேன்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எவ்வளோ ட்ரீம் பண்ணுறது தெரியுமா அவன்ட்டு பேசணும் மனசு விட்டு பேசணும் நிறைய விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். நீங்க அவசரப்பட்ட ஜிம் நடிக்கிறாங்க ஜேக்கே வாங்கிக்கிறாங்க. ஜேக்கே சொல்ல ஹேண்ட் கட்ச் பண்ணுறாங்க. என்னால் பேசலாம் சொல்ல கேட்குறேன் ஜேக்கே சொல்கிறாங்க. தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரியா ஜேக்கே இப்படி பண்ணிட்டே எனக்கு பிடிக்க ஜேக்கேன்னு சொல்லி நான் கேட்குறேன் ஓகேவா. என்று போக மட்டும் நினைக்காத சொல்கிறாங்க. நான் ஏன் விட்டு போகணும்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறேன் நான் விட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அது போதும் எனக்கு அது போதும் சரி வேறு எதுவும் நான் சொல்லி இப்போ என்ன பண்ணும் உண்மையாகவோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன லவ் இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் லவ் இருக்குது பிடிச்சிருக்கு ஆனால் பயமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்ல தங்க ஏன் சொல்லி கேட்குறாங்க. பெஸ்ட்டாக அவருக்கு எப்படி இருப்பியா மாறிட மாட்டேன் சொல்கிறாங்க. சத்தியமாக மாற மாட்டேன் சொல்கிறாங்க. மாறக்கூடாது சொல்கிறேன் மாறிட மாட்டேன் சரி நான் இப்போ ஒரே மாதிரி இருப்பேன் நீ சொல்லு உனக்கு என்ன பேசணும் என்ன பேச நான் கேட்குறேன் ஜெக்கே சொல்கிறாங்க. உனக்கு எப்போ மீட்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. மீட்டிங் இருக்குது வேண்டிய மீட்டிங் நான் சொல்கிறாங்க. பெரிய சொல்கிறாங்க. இல்லை மீட்டிங் தான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு மீட்டிங் போக சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பேசாமல் என்ன கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஒன்று கூட்டிகிட்டு போவோம் என்ன கூட்டிகிட்டு போவோம் ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தா சரி வா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனல் ஜிம் ஜெக்கி 2 பேருமே ஆஃபீஸ் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜெக்கி போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து உட்காந்துருக்கா ஜெக்கியோட கேபினில் அவர் அந்த சீரியல் சீட்டில் தான் உட்காந்து கேட்காரு. ஜெக்கி மீட்டிங் முடிச்சு வராங்க அது பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிட்ட ஓடி வராங்க. சொல்லி இப்போ என்ன பேசணும் ஜெக்கி இதை ஹேண்டில் பண்ணி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு பின்னிட்டு படிக்க சொல்கிறாங்க. சொல்கிறேன் இந்த மாதிரி உட்கார ஜிம் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை நீ உட்கார ஜிம் தான் ஜெக்கி ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜெக்கி உட்காராங்க. இப்போ ஜெக்கி லேப்டாப் ஜிம் உட்காடுறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்க அப்படி கூட ஹக் பண்ண பயப்படுறாரு. ஏதாவது தப்பா எடுத்து
போகணும்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு ஹக் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க ஜிம்மி ஹக் பண்ணுவா ஹக் ஜெகி கேட்குறாங்க ஜிம் கேட்குறாங்க ஜெகி ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் ஜெகி ஹக் பண்ணிட்டு அப்படியே அவள் ஹெட்டை ஜெகியோடைய ஜஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜெகி பார்க்குறாங்க. ஓ நீ ஓகேவா நீ ஹாப்பியாக இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கே அந்த டச்சஸ் உனக்கு ஓகேவா கேட்குறேன்னா இப்போ ஹக் பண்ணுறது கூட ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்க கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி ஓகேன்னு ஹெட்டை செக் பண்ணுறாங்க. என்னாச்சு என் குழந்தைக்கே சேர்த்து கேட்குறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன என் மேரேஜ் டைமைக்கு பார்த்துருப்பா ஜெகி சொல்கிறாங்க. இல்லை முன்னாடி அங்காடி ஃபோட்டோ காமிச்சாங்க வைன் காமிச்சாலா ஜெகி கேட்குறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் ஃபேஸை ஜெகி பேசுகிற பார்க்குறாங்க. எனக்கு நியூ லாங்குவேஜ் எப்படி பேச புரியும் சொல்லிட்டு ஜிம்மி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெகி எப்படி ரசிச்சு பார்க்குறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்து சொல்கிறாங்க. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் கேம்பில் சொல்கிறாங்க. கேம்ப் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வச்சு போயிருங்க தெரியுமா ஒரு கேம்ப் ட்ரிப் சொல்கிறாங்க. ப்ரைவேட்டாக நீங்கள் எல்லோரும் உங்கள் லீவ் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வச்சுப்பா அது நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிப் போயிருந்தீங்க தான் சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிப் போயிருந்தா சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு புரியல நீ என்ன ஜிம் சொல்கிறேன் இப்போ ஆமாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அந்த ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம் இது பண்ணிப்பானாக்கா அவங்க நாளைக்கு ஒயினோட பாடியில் ஓகேவா சொல்கிறீங்க ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க ப்ரைவேட் ட்ரிப் இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து போயிருப்பாங்க. ஒரு இது 2/2 பார்க்குறேன்டா ஓகேவா நான் கண்டிப்பாக 2/2 எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு டேஸ்க்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் அப்படி தெரியல ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் டேக் கேர்.